ஓகே. ஃபைனலி நாங்க போவோம் கிளாஸுக்குள்ள. ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? ஸ்க்ரீன் ஓகேயாண்ணா? கதைக்கிறது கிளியர் தானே? ஏதாச்சும் மிஸ்ஸஸ் எதுவும் இருந்தா டக்குன்னு சொல்லு. ஸோ 15 கழிச்சு பார்த்துருந்தோம் நாங்க. செட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கா? செட் பண்ணலாம் தானே மீட்டிங் குரூப் செட். டேய் கதைக்கிறது எதுடாப்பா? என்னடாகும்? நீ சொல்ல கடவுளே. ம். சரி. சரியா? பாவம் 1ஆம் மாசம் இப்படி இருக்கீங்கன்னா 2ஆம் மாசம் என்ன செய்ய போறீங்கன்னு பாவமா? அப்படியே சத்தம் போடாம இருந்துட்டு போற மாதிரி இருக்காத. கதைக்க வலிக்குதுங்கடாப்பா இனியாச்சும் நீங்க ஸ்கூல்கள்ல விட்டா பார்த்தா தெரியும். ரபுறான்னு நிக்கிறது இங்க வந்து நின்று சத்தம் போடாம இருக்குது. ஏன்னா வீட்டை எல்லாம் பொம்மிட்டு இருக்கணும். வீட்டா பிடி வெட்டுறோம் நாங்க. ஏன சரி பாப்பேன் நாங்க சரியான ரைட். ஒரு வகுப்பின் மாணவர் ஒரு பரீட்சையில் பெற்ற புள்ளிகளை கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள மீள்ரன் பரம்பல் கீழே தரப்பட்டுள்ளது. சரி என்ன செய்யறாங்க நாம பார்த்துக்கொள்ள எத்தனை திருப்பி திருப்பி சொல்றது நேற்றையான தொடர்ச்சி தான் போக போகுது 2017 16வது சரியான மீண்டும் பரம்பரை தகவல் பயன்படுத்தி தரப்பட்டுள்ள பூர்ணமற்ற வரைவு வரையத்தை பூர்ணப்படுத்திட்டான். பூர்ணம் இல்லாம இருக்கான் ஸோ பூர்ணப்படுத்தினான். பாப்போம் ஸோ இந்த நாங்கள் பூர்ணப்படுத்துற முதல்ல எங்களுக்கு என்ன ஐடியா எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு தரணும்னு சொன்னா நாங்கள் பார்க்கறது வந்து வகுப்பின் பருமன்கள் சமனா இருக்கான்னு பார்க்கணும். ஒவ்வொரு வகுப்பினையும் பருமனங்களில் சமனா இருக்கான்னு பார்ப்போம். பருமன் என்று கேட்டான்னு சொன்னா இந்த வகுப்பின் 5 ரகம் 10 என்ற வகுப்பின் பருமன் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா மேல் எல்ல பெருமானத்திலிருந்து கீழ் எல்ல பெருமானம் மேல் எல்லைன்னு சொன்னா கூடவா இருக்கிறது கீழ் எல்லைன்னு சொன்னா கீழே இருக்குது ஆனா குறைவா இருக்குது. மேலெல்ல பெருமானத்திலிருந்து கீழெல்ல பெருமானத்தை கழிக்க வாரவர் தான் பருமனா இருக்க போறார். அப்ப இந்த வகுப்பின பருமன் 5லிருந்து 0 கழிச்சு 5ஆ வரப்போகுது. இந்த வகுப்பின பருமானம் என்ன வரப்போகுது 10லிருந்து 5 கழிச்சு 5ஆ வரப்போகுது. பட் இந்த வகுப்பின பருமன் என்ன வரப்போகுது 20லிருந்து 10 கழிக்க 10 என்ற வகுப்பின பருமன் மாற விளங்கிக் கொள்ளு வடிவா என்ன நடக்க போகுது 10 என்ற வகுப்பின பருமன் வருது. அப்ப எங்களுக்கு 10 அண்டு இருக்கக்கூடாது. சரி 10 எங்களுக்கு எல்லாமே வந்து எது வந்து கூட இருக்குன்னு சொன்னா 5 5 தான் எங்களுக்கு கூட இருக்கு. அப்ப இருக்க போற எல்லா வகுப்பின் பருமனுமே உங்களுக்கு என்னவா இருக்கணும்னு சொன்னா கட்டாயம் 5 சார்ந்து தான் எங்களுக்கு இருக்கணும். 5 சார்ந்து இருந்தா தான் எங்களை என்ன செய்யணும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இந்த 10 இருக்கிறவரை நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னேன்னு சொன்னா இந்த 10 வந்து நான் உடைக்க போறேன். சரிதானே? அதாவது என்னோட கன்க்ளூஷன் எப்படி இருக்கும்னு சொன்னா இவரை வந்து உடைக்கைகளை வந்து 10 தொடக்கம் 15 என்ற மாதிரியும் 15 தொடக்கம் 20 என்ற மாதிரி உடைக்க போறேன். யார் உடைக்க போறேன் இவரைத்தான் உடைக்க போறேன். நான் இவரைத்தான் நான் என்ன செய்ய போறேன் 5 5 5 என்ற வகுப்பாடு வரணும் என்றதுக்காக என்ன செய்யறேன் ஒன்று வந்து 10லிருந்து 15 வந்து பிறகு 15லிருந்து 20 வா இப்போ கழிச்சு பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு என்ன வகுப்பாடு என்ற பருவம் 5 வருது. அவ என்னோட கன்க்ளூஷன் படி என்ன நடக்க போகணும்னு சொன்னா எங்களுக்கு இந்த 10 வரை வந்து நாங்க என்ன செய்ய போறோம் 2ஆ பிரிச்சு இருக்கிறதால வந்து 2லையுமே சமன் இருக்குமென்ற ஐடியா தான் நான் வச்சுக்கொள்வேன். என்னோட ஒப்பீனியன் படி 2லையுமே வந்து சமனா இருக்கிறதால சேர்த்து வச்சிருக்கிற மாதிரி தான் எங்களை இது சரியான வளமையாக அப்படித்தான் சரியான அவ என்னது எங்களுக்கு 10 தொடக்கம் 15 5ஆ இருக்கு 15 தொடக்கம் 20 5ஆ இருக்கா மட்டும்தான் அவன் 10 தொடக்கம் 20ன்றது வந்து 10ன்றது சேர்த்து போடுவாங்க சரியான அப்ப என்ன ஒருவேளை அங்க 2 இந்த மாதிரி என்ன 8 இருந்துச்சுன்னு சொன்னா போட மாட்டாங்க 10 தொடக்கம் 20ன்றதை வந்து 10 டோட்டலா போட மாட்டாங்க. அப்ப எப்ப போடுவாங்க எங்களுக்கு 10 தொடக்கம் 20ன்னு சொல்லி சேர்த்து போடணும்னு சொன்னா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க இது வந்து 3 இருக்குது இது 13 இருக்குது. அப்ப இவரை வந்து சைவ தொடக்கம் 10 சொல்லி போட்டு சில சைவ தொடக்கம் என்ன எங்களுக்கு 10 சொல்லி போட்டு 13 சொல்லி போட முடியாது. போட முடியாது. என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா எங்க 2 வகுப்புலையும் இருக்கிற மீறல்கள் எண்ணிக்கை வந்து சமன் இல்லை. அதனால வந்து அவரை போடலாது. வெப்ப போடலாம்னு சொன்னா மீறல்களோட எண்ணிக்கை வந்து சமனா இருக்கீங்க மாத்திரம் தான் அப்படி என்ன செய்யலாம் சேர்த்து போடலாம். அப்ப நாங்க இங்க என்ன செய்ய போறோம்னா எங்கண்ட அதாவது வளையுறு வடிவத்தின்படி எங்களுக்கு என்னன்னு சொன்னா நாங்க கீரைக்குள்ள வந்து வகுப்புகள பருமன்கள் சமனாக இருக்கிற மாதிரி நாங்க தனித்தனியாக கீற வேணும். சரியா? அப்ப என்ன செய்யணும்னு சொன்னாங்களுக்கு என்ன அந்த இவரை வந்து உடைக்க போறோம் 10 ரகம் 15 15 ரகம் 20 எதையும் நாங்க கீற முடியும் சரிதானே நாங்க முடியும். அப்ப சைபர் ரகம் 5க்கு அவங்களே கீறிட்டாங்க எவ்வளவு 3ன்னு சொல்லி அடுத்தது 5 ரகம் 10க்கு என்ன வரும் போது எங்களுக்கு இந்த இடத்துல இருக்கார் 10ஆம் அப்ப என்ன செய்ய போறோம் இங்க இருக்கிறார் 10 நான் என்ன செய்ய போறோம் இங்க இருக்கிறார் 10. ஆனா
நாங்க ஒவ்வொருத்தருக்காம் என்ன செய்யணும்னு சொன்னா, இவரை நாங்க உடைக்காம கொள்ளாம 10 தொடக்கம் 20 10 எடுத்து போட்டு, நானா இருந்தா என்ன செய்வேன்னு சொன்னா, அப்படியே இப்படியே செஞ்சு போட்டு வந்துருவேன் நானு. ஆ 10 தடவ 20 10க்கு நேர் இருக்கணும்னு சொல்லி கூட நான் இப்படி அடிச்சு போட்டு வந்துருவேன். அப்ப அவன் என்ன செய்வான்னு சொன்னா, எனக்கு பிழைய போட்டு அனுப்பிருவான். அப்ப என்ன செய்யக்கூடாது? நான் அப்படி செய்யக்கூடாது. அப்ப நான் எப்படி செய்யணும்னு சொன்னா, இவர உடைக்க வேணும். எங்கட பகுப்பாய்ண்ட பருமன் வந்து எங்களுக்கு என்ன சமனாக இருக்கிற மாரி உடைக்க போறோம். உடைக்கையில 10 தொடக்கம் 15க்கு 5 என்றதும், அதே மாரி அடுத்த 15 தொடக்கம் 20க்கு 5 என்ற வரும் எங்களுக்கு பெற வேண்டும். அப்ப இவர்றான எங்களுக்கு என்ன? சரியான வலையுரு வரையமாக காணப்படும். சரிதானே? இந்த ஐடியாவ ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. 17வது 17வது இந்த கேள்விய நீங்க பார்த்த உடனே எங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு சொன்னா, வட்டத்துக்குள்ள இருக்கிற சரிதானே? நாணுக்கும் மையத்திலிருந்து வரையப்படுற கோட்டுக்குமான தொடர்பு. சரிதானே? அதாவது வட்டத்தில நாண்கள் சம்பந்தமாக எங்களுக்கு 2 தேற்றம் இருக்கு. 1 தேற்றம், 1 மறுதலை. ஒன்று என்ன சொல்லுதுன்னு சொன்னா தம்பி, நான் ஒன்றின்ட சரிதானே? எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, வட்டம் ஒன்றின மையத்தில இருந்து வட்டம் ஒன்றின மையத்தில இருந்து நான் ஒன்றின நடுப்புள்ளிய நீட்டிணைக்கைக்கு என்ன வரும்னு சொன்னா எங்களுக்கு செங்குத்துருவாகும். சரிதானே? நான் ஒன்றின நடுப்புள்ளின்னு சொன்னா உங்களுக்கு விளங்கிக் கொள்ளணும் என்ன எங்களுக்கு இந்த நாண வந்து இந்த புள்ளி வந்து இங்காலையும் சமனாக, இங்காலையும் சமனாக பிரிக்குது. அப்ப என்ன செய்றாங்களே வட்டத்தின மையத்தையும் அந்த நாணின நடுப்புள்ளியை நீட்டிணைக்கையில செங்கோணம் உருவாகலாம். அதேதான் எங்களுக்கு 2வதும் என்ன சொல்லுதுன்னு சொன்னா மற்றது என்ன தேற்ற மரதல்ன்னு சொல்லி நாங்க வச்சிருக்கீங்க. என்ன சொல்லணும்னு சொன்னா எங்களுக்கு இந்த இடத்துல, வட்டத்தின் மையம் ஒன்றிலிருந்து சரிதானே? என்னது வட்டத்தின் மையம் ஒன்றிலிருந்து நாணொன்றுக்கு செங்குத்து வரைஞ்சோம்னு சொன்னா என்னது எங்களுக்கு 2லயுமே ஒரே கான்செப்ட் தான். ஆனா சும்மா அந்த வசனம் தான் வித்தியாசம். சரிதானே? வட்டம் ஒன்றின் மையத்திலிருந்து நாணொன்றுக்கு செங்குத்து வரைஞ்சோம்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த நாண வந்து அவர் இருசம கூறுவார். சரிதானே? இருசம கூறும். சரிதானே? 2மே பாருங்க ஒரே மாரி தான் இருக்கு. செங்கோணம் 2 பக்கமும் என்ன சமனா இருக்குது. இங்கேயும் செங்கோணம் 2 பக்கம் சமனா. அப்ப அந்த வார்த்தைகள்லாம் இங்க எங்களுக்கு வித்தியாசமா இருக்குது. சரியா? அப்ப பாப்போம் நாங்க. இங்க பாருங்க. ஓவன்றது எங்களுக்கு மையம். சரிதானே? ஓவன்றது எங்களுக்கு என்ன? மையம். ஏன்டா, மையத்திலிருந்து செங்குத்து வரைஞ்சிருக்கான். அப்ப இவர் நான். அப்ப என்ன செய்ய போகுது எங்களுக்கு? இந்த சட்டென்ற புள்ளி வந்து இவரையும் இவரையும் வந்து சமதுண்டாக பிரிச்சிருக்கு. மொத்தம் 10ன்னு சொன்னா, இங்கால 5, இங்கால 5ஆக பிரிச்சிருக்கு. அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, XY என்ற இந்த மொத்த நீளமும் வந்து, இந்த எக்ஸ் சட்டென்றவர் 2ஆல பெருக்குறது சமனம். ஆமா இல்லையா? இவர் 5ன்னு சொன்னா, இவரும் 5. அப்ப என்ன? இந்த 5 வந்து 2ஆல பெருக்கினா 10 வரப்போகுது. அப்ப பாருங்க 5யும் 5யும் கூட்ட 10 வருது. அப்ப முதலாவது எங்களுக்கு என்ன? சரி. முதல்ல என்ன எங்களுக்கு? சரி. அடுத்தது ஒண்ணு சொல்றானுங்க. XOY என்ற இந்த கோணம் வந்து XOY என்ற இந்த கோணம் வந்து 2 மடங்கு XOZக்கு சமனம். அப்ப இதையும் ஒருக்கா நாங்க பார்ப்போம். இதையும் ஒருக்கா நாங்க பார்ப்போம். சமனா இல்லையான்னு பார்ப்போம். சரிதானே? அப்ப இங்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல 92 சொன்னதால சரியா? எங்களுக்கு 92 சொல்லப்பட்டதால, எங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பெரிய முக்கோணிய நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, சரிதானே? இந்த நடுவுல இந்த கோட விட்டுட்டு, இந்த பெரிய முக்கோணிய நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, என்ன எங்களுக்கு இவரும் 6, இவரும் 6. அப்ப ஆரைகள் சமம். அப்ப சமனான பக்கத்துக்கு எதிர இருக்கிற இந்த கோணம் எங்களுக்கு என்ன சமனாக இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இவர ஒரு 30ன்னு சொல்லி போட்டேன் அப்படின்னு சொன்னா, இவரும் 30 தான். இவரும் என்ன எங்களுக்கு 30 தான். அப்ப இப்ப இந்த குட்டி முக்கோணில பார்த்தீங்கன்னு சொன்னா, 30, 90 சொன்னா, இந்த நீளம் இந்த கோணம் எங்களுக்கு என்ன வரப்போகுது? 60 ஆயிருக்குமே. முக்கோண கோணம் கொடுத்த எவ்வளவு? 180. அப்ப அதே மாரி இங்கால பக்கம் பாக்கையில எங்களுக்கு என்ன வரப்போகுது? 60 தான் வரப்போகுது. அப்ப இப்ப நாங்க எங்கட இதன்படி எங்களுக்கு இந்த 2 என்ன எங்களுக்கு எக்ஸோ, ஒய் என்ற இந்த கோணம் வந்து 120 பாகையா இருக்கு. எவ்வளவு? மொத்தமா 120 பாகை. அப்ப அவன் சொல்றானுங்கள், இந்த 60 என்ற பாகைய வந்து 2ஆல பெருக்க வருமாம்ன்னு சொல்றானுங்க. அப்ப எங்களுக்கு சரியா? இல்லையா? அப்ப அவரும் எங்களுக்கு என்ன? சரி. விளங்கிக் கொள்ளுதா? சின்ன விஷயம் தான். நீங்க கண்ணால பார்த்து போட வேண்டிய ஒரு விஷயம். சரியா? என்ன எங்களுக்கு செங்கோணம் படிச்சா 2 பக்கம் என்ன சமதுண்டா பிரிச்சு விட்டுருமன்றதுக்குள்ள நான் உடனே ஞாபகத்துக்கு வந்துரணும் நீங்க. அதுக்கு பிறகு மற்றதுல நீங்க தட்டி தட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களோட ஐடியா ஓரளவுக்கு வந்துரும். நானு அப்ப என்ன எங்களுக்கு 18வது கேள்வியும் எங்களுக்கு ஓகே. சாரி 17வது கேள்வி. சரியா? 18வது கேள்வி. இந்த இடத்துல நாங்க அன்னைக்கு கதைச்சு நாங்க என்னன்னு சொன்னா, ஏற்ற கோணம், இறக்க கோணம். சரிதானே? அப்ப இன்றைக்கும் ஒருக்கா கதைப்போம் எங்களுக்கு எப்படின்னு சொன்னா, ஏற்ற கோணம் என்றவர் என்னன்னு சொன்னா, இப்ப இந்த இடத்துல தான் நீங்க நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இதான் உங்களோட கால் அப்படின்னு சொன்னா,
நீங்க இங்கால இருக்கிற ஒரு புள்ளிய நீங்க பாக்குறீங்க. இதுல இங்க இருக்கிற ஒரு புள்ளி வந்து P என்ற புள்ளிய பாக்குறீங்க. அதே மாரி இங்க இருக்கிற புள்ளி என்ன ஒரு A என்ற புள்ளிய நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கொள்ளும். சரிதானே? நார்மலா நீங்க நின்றீங்கன்னு சொன்னா, உங்களோட கண் வந்து எப்படி போகப்போகுது? எப்படி பார்ப்பீங்க? அப்படியே நேரா நின்று அப்படியே நிமிர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்கால பக்கம் இருக்கிற புள்ளி இங்கால பக்கம் திரும்பி நிக்கிறீங்கன்னு சொன்னா, உங்களோட கண்ணின மட்டம் இப்படித்தான் போகப்போகுது. எப்படி போகப்போகுது? இப்படி போகப்போகுது. சரியா? அப்ப ஏற்ற கோணம், இறக்க கோணம் கதைக்கிறதுக்கு என்ன தேவைன்னு சொன்னா, இந்த கண்ணின் கிடைமட்டம் வேணும். என்ன வேணும்ங்க? கண்ணின் கிடைமட்டம். அது நீங்க படுத்து கிடந்து பார்க்குறீங்களோ, இல்ல நின்று கொண்டு பார்க்குறீங்களோன்றது எங்களுக்கு தேவையில்ல. நீங்க என்ன செய்றீங்க? எந்த இடத்துல எங்களுக்கு சொல்றாங்களோ, அந்த இடத்துல உங்களோட கண் இருக்கான்னு வச்சுக்கோன்னா சரி. அப்ப அந்த கண்ணில இருந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, மேல பார்க்கைக்குள்ள என்ன வரப்போகுதுன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு பார்வை கோடு மேல் நோக்கி போகும். இந்த புள்ளிய பார்க்கணும்னு சொன்னா என்ன செய்யணும் நீங்க? உங்களோட கண்ண சும்மா ஒரு நீங்க என்ன செய்ய நார்மலா பிராக்டிகலா யோசிச்சு பாரு. சரிதானே? அப்படி நீ நிக்கிற நின்னு கொண்டு மேல இருக்கிற புள்ளிய பார்க்க போறேன்னு சொன்னா, அப்படியே இருந்து வீட்ல இருந்துட்டு மேல கூரைய பாரு. சரிதானே? அப்ப எப்படி பார்க்க போற? நார்மலா நீ இருக்கையில இப்ப என்ன செய்ற? ஃபோன வந்து நேரா பார்த்துட்டு இருக்க. கொஞ்சம் மேல பார்த்தேன்னு சொன்னா, கண்ணின பார்வை மட்டும் மேல போயிடும். போக தெரியாது. சரிதானே? அவ என்ன செய்ய சொன்னா, நீங்க நார்மலா பார்க்கிற இந்த இடைக்கும், இந்த மேல நீங்க பார்க்கிற இந்த இடைக்கும் இடையில இந்த கோணம் தான். மேல பார்த்தீங்கன்னு சொன்னா என்னது? ஏற்ற கோணம். என்ன கோணம்? ஏற்ற கோணம். மேல பார்த்தீங்கன்னு சொன்னா ஏற்ற கோணம். அதே மாதிரி தான் கீழ நீங்க இருக்கிற ஒரு புள்ளிய பார்க்குறீங்க. அப்படியே கீழ குனிஞ்சு கால பார்த்துப்ப. சில நேரத்துல மேசைக்கு இருந்தா கால் தெரியாது. அப்ப என்ன உனக்கு தெரியும்? அத நீ பார்த்துக்கணும். சரிதானே? அப்ப என்ன செய்றேன்னு சொன்னா எங்களுக்கு, அப்படி கீழ நீ பார்க்கைக்குள்ள வந்து, உனக்கு கீழ ஒரு பார்வை கோடு போகும். அப்ப கீழ ஒரு பார்வை கோடு போகையில, அந்த பார்வை கோடு சரிதானே? அந்த பார்வை கோடு வந்து நீ நார்மலா கேசுவலா பார்க்கைக்குள்ள வார அந்த கிடைக்கோட்டுக்கு இடையில ஆக்குற கோணம் தான் எங்களுக்கு என்னவா இருக்கும்னு சொன்னா, இறக்க கோணமா இருக்கும். என்னவா இருக்கும்? இறக்க கோணம். சரிதானே? அப்ப ஏற்ற கோணம் என்றது உனக்கு கான்செப்ட் விளங்கியிருக்கும் என்ன? ஒரு புள்ளியில இருந்து கொண்டு நீ மேல பார்த்தான்னு சொன்னா, மேல இருக்கிற புள்ளிய பார்த்தான்னு சொன்னா ஏற்ற கோணமாகவும், கீழ இருக்கிற புள்ளிய பார்த்தான்னு சொன்னா இறக்க கோணமாகவும் தொழிற்படும். அத நீ எங்கால நின்று பார்த்தாலும் சரி. நீ இங்க நின்று பார்த்தாலும் சரி, இல்லாட்டி திரும்பி நீங்கால நீ பார்த்தாலும் சரி. எல்லாமே ஒன்றுதான் எங்களுக்கு. ஆனா இந்த கிடைமட்டத்தோட தான் ஆக்குற கோணம் தான் எங்களுக்கு என்ன? அந்த ஏற்ற கோணம், இறக்க கோணமா இருக்க போகுது. ஸோ இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஒருவேள வந்து ஏபியின் மூலம் ஒரு கலைஞர் அப்ப நிலைக்குத்த கலைஞர் என்னங்க சுத்தி புத்தி சரிச்சன சாய்ந்த கோபுரம் மாரி கட்ட மாட்டாங்க. சாய்ந்த கோபுரம் நிமித்தி தான் கட்டினா அது சாஞ்சு போயிட்டு. சரிதானே? அப்ப என்ன நடக்க போகுது எங்களுக்கு செங்குத்தாக, நிலத்துக்கு செங்குத்தாகத்தான் ஒரு கட்டிடத்த எழுப்புவாங்க என்ற ஐடியா உனக்கு இருக்கணும். அப்புறம் அவன் வந்து சொல்ல தேவையில்ல. கலங்கர விளக்கு என்னது எங்களுக்கு கிடைமட்டத்துக்கு செங்குத்தா இருக்குன்னு அவன் சொல்ல தேவை. நீங்க அத புரிஞ்சுக்கணும். சரிதானே? அப்ப கலங்கரை விளக்கமும், பிக்யூ ஆகியவற்றில வந்து 2 என்ன சிறிய படங்கள் இருக்காம். அந்த சிறிய படகு இருக்குது. படகு Bயில் இருக்கும் ஒருவர் கலங்கரை விளக்கத்தின் உச்சியை அப்ப Bயில இருக்கிற இந்த ஒரு ஜீவன் வந்து என்ன செய்றான்னு சொன்னா, கலங்கரை விளக்கத்தின் உச்சி இவர வந்து என்ன செய்றாங்களுக்கு 30 பாக ஏற்ற கோணத்துல பார்க்கிறார். என்னங்களுக்கு 30 பாக ஏற்ற கோணம். அப்ப என்ன சொன்னானுங்களுக்கு, இப்ப இதுல Bயில நின்று தான் Bய பார்க்கிறார். அப்ப இதுல தான் அவன்ட்ட கண் இருக்க போகுது. Bயில நின்னோனே Bய பார்க்கிறது. நான் என்ன செய்றேன், Bயில நின்னோனே Bய பார்க்கிறான்னு சொன்னா, அவன்ட கண் போய் Bயில கிடக்காது. Bயில நிக்கும். Bயில நின்னா பார்க்கிறான். அவன் Bயிலான்னு இருக்கும் அவன்ட்ட கண். பியில இருந்து இங்கால பக்கம் தான் எங்களுக்கு என்ன செய்யற திரும்பி நின்னா மட்டும் தான் பிஏ பார்க்கலாம். அடுத்த பக்கம் பின்னாடியில நின்னு கொண்டு பிஏ பார்க்க முடியாது. அப்ப நார்மலா நீ இதுல நிக்கையில எப்படி போகுது இந்த கிடைமட்டம்? இதுக்கால போகுது. அப்ப கிடைமட்டம் இங்க இருக்க. என்ன எங்களுக்கு பார்வை கோடு இங்க இருக்குது. அப்ப கிடைமட்டத்துக்கும் பார்வை கோட்டுக்கும் இடையில இந்த கோணம் தான் எங்களுக்கு ஏற்ற கோணமா இருக்குது. அவரான எங்களுக்கு என்னவாம் 30 பாகையாம். குறிச்சிருவீங்க எவ்வளவு? 30 பாகை. அப்புறம் சொல்றேன் எங்களுக்கு என்ன? படகு சரிதானே? படகு கியூவ வந்து நான் பியில் இருக்கும். சரிதானே? இப்ப எனக்கு இப்ப பார்த்தீங்கன்னா பியில நின்றவன் வந்து பியில போய் குத்திக் கொண்டிருக்காரு. அப்ப பியில இன்னொரு ஆள் இருக்காரு தானே? அப்ப பியில இருக்கார். பியில இருந்து கொண்டு கியூவ பார்க்கணும்னு சொன்னா, இப்படி இங்கால பக்கம் திரும்ப போறார். அப்ப பியில இருக்கிறவன் நார்மலான கன்மட்டம் எப்படி போகுது? இந்த மாதிரிக்கா போப்போது. இந்த மாதிரி இந்த மாதிரி போப்போது. அப்ப கிடைமட்டத்துக்கு இருவீங்க. கிடைமட்டத்துக்கு இருந்தப்புறம் என்ன சொல்றாங்க? பியில இருந்து கியூவ பார்க்குறானா. அப்ப பியில இருந்து கியூவ பார்க்கணும்னு சொன்னா, அந்த பியையும் கியூவையும் என்ன செய்யுங்க? நீட்டிணைக்க போறீங்க. அவர்றானுங்கிற பார்வை கோடு. என்னங்களுக்கு அவர்றானுங்க பார்வை கோடு. அப்ப எங்க இப்ப இறக்க கோணம் வரப்போகுது? எங்க இறக்க கோணம் வரும் எங்களுக்கு? நாங்க எங்க நின்று பார்க்கிறோமோ, அந்த கிடைமட்டத்துக்கும், அந்த பார்வை கோட்டுக்கும் இடையில தான் உங்களுக்கு என்ன இருக்கணும்? 20 பாகைன்னு இறக்க கோணம். ஆனா அப்ப இதுக்கெல்லாம் என்ன செய்ய போறீங்க? 20 பாகை குறிக்க போறீங்க. அதே நீங்க கன்செப்ட்டா வச்சுன்னு சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இவருக்கு இவர் சமாந்தரம். ஏன் 2மே கிடைமட்டம் தானே. அப்ப இவருக்கு இவர் சமாந்தரம் பண்ணணும்னா, சமாந்தர கோண ஒரு குறுக்குள் இடைவெட்டை கொண்ட ஒரு ஒன்று விட்ட கோணம் சமம். அப்ப என்ன செய்யும்? இவரும் 20 ஆனா, எங்களுக்கு என்ன நீங்க இங்க 30 இங்க 20 பாயிண்ட் நீங்க குறிச்சிருந்தீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு என்ன இதுக்கான மார்க்ஸ் எங்களுக்கு வழங்கப்படாது. ஏன்னா நாங்க எப்பயுமே அங்க தான் நாங்க என்ன கிடைமட்டம் எங்க அதாவது இறக்க கோணம் எங்கேருந்து பார்ப்போம்னு சொன்னா, நாங்க நிக்கிற இடத்துல பார்வை கோட்டுக்கும், அந்த கிடைக்கோட்டுக்கும் இடையில தான். அப்ப நீங்க என்ன செய்ய மேக்ஸிமம் அங்க குறிக்க பாருங்க.
அப்ப நார்மலா நீ பார்த்தேன்னு சொன்னா, இவர் 20 நடக்கு, இவர் 30 நடக்கு. இப்படியான்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? இப்ப என்ன செய்யணும்? உனக்கு இந்த பார்க்கையும் எனக்கு விளங்குது என்ன? இந்த கோணம் பெருசா இருக்கு. இந்த கோணம் என்ன சின்னதா இருக்கு. அப்ப சரி கன்செப்ட் சரி. எங்களுக்கு என்னது? கன்செப்ட் எங்களுக்கு ஓகே. 20 தான் எங்களுக்கு இருக்கணும் அது. அதுல பிரச்சனை இல்ல. இப்படி நீ கிட்ட 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 நெருங்கி போய், இங்க நின்னு நீ உச்சிய பார்க்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? அப்படியே நேரா போகும்போது செங்குத்தா. இந்த கிடைமட்டத்துக்கு நேரா போகும்போது, அப்ப என்ன செய்யும்? செங்குத்தாக பார்வை கோடு வரப்போகுது. அப்ப ஏற்ற கோணம் என்ன வரப்போகுது? ஏயில வரைக்கும் ஏற்ற கோணம் வந்து 90 பாகையாக மாறும். என்ன செய்வாங்க? 90 பாகை. அந்த மாரி தரமாட்டானுங்க. அப்ப இறக்க கோணம் எங்க குறிக்க போறோம்ன்றத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. என்ன செய்றோம் நாங்க எல்லாமே வந்து என்ன செய்றோம் நாங்க, அந்த கிடைமட்டத்துக்கு என்ன எங்களுக்கு அந்த பார்க்கிற பார்வை கோட்டுக்கு இடையில இருக்கிற கோணம் தான் ஏற்ற கோணமா வந்தாலும் சரி, இறக்க கோணமா வந்தாலும் சரி. அப்ப இதுக்கெல்லாம் உனக்கு கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல்ன்ற கணிதமே உனக்கு தேவையில்ல. செய்ய எடுத்துட்டு போயிடுவ 18வது கேள்வியில. சரியா? அடுத்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, என்ன நடக்க போகுது எங்களுக்கு? ஏபி என்ற தாயத்த பெருக்கட்டாம். என்ன அவங்களுக்கு? ஏபி என்ற தாயங்கள வந்து பெருக்க சொல்லியிருக்காங்க. அப்ப பெருக்கையில ஒரே ஒரு கன்செப்ட் தான் உனக்கு வேணும். சரிதானே? அப்ப ஒருவேள உனக்கு பெருக்குறது உனக்கு ஐடியா உனக்கு விரையலன்னு சொன்னாலும், உனக்கு தாயங்கள்ன்ற வரிசையில நீ தெரிஞ்சுக்கணும். தாயத்தின வரிசை இந்த ஏ என்ற தாயத்தின வரிசை எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா, நிறை தர நிரல். நிறை தரங்களுக்கு நிரலாக இருக்க போகுது. அப்ப நிறை எத்தனை இருக்குது? 2. 2 என்னவா இருக்க போறாங்க? எங்களுக்கு நிரல் வந்து 1. 2 தடவ 1. அதே மாரி இந்த V என்ற தாயத்துக்கு என்ன வரப்போகுதுன்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நிறை வந்து 1. நிரல் எத்தனை இருக்குது? 2. அப்போ 1 தர 2. அப்ப அன்றைக்கு நாங்க பார்த்ததின்படி, ஒரு தாயம் வந்து எங்களுக்கு பெருக்கப்பட வேணும் என்று சொன்னா, அதனால A என்றது B என்ற தாயம் எங்களுக்கு பெருக்கப்பட வேணும் என்று சொன்னா, எப்படி இருக்கணும்னு சொன்னா, A என்ற தாயத்தில வரிசை 2 தர 3ஆக இருந்தா, அடுத்த தாயத்தின வரிசை கட்டாயம் எப்படி இருக்கணும்னு சொன்னா, இங்க 3ல முடிஞ்சா, அடுத்த தாயத்தின வரிசை வந்து 3ல தொடங்கி வேற எண்ணத்துல முடிஞ்சாலும் சரிதானே? வேற எண்ணத்துல முடிஞ்சாலும் என்ன செய்யும் எங்களுக்கு பெருக்கப்படுவார் தானே? 3ல தொடங்கி எண்ணத்துல முடிஞ்சாலும் பெருக்கப்படுவார். அப்ப இங்க A, B பெருக்கப்பட்டு, இந்த AB என்ற தாயத்தின் வரிசை என்ன வரும்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த 3யும் நீங்க என்ன செய்வீங்க? இல்லாம பண்ணிடுவீங்க. இல்லாம பண்ணினா 1வது தாயம் என்ன இந்த 2 தர 3 என்ற தாயம், 3 தர 1 என்ற தாயம் பெருக்கப்பட்டு 2 தர 1 என்ற தாயம் வரும். அப்ப அடுத்தது பெருக்கப்பட்டு 2 தர 3, 3 தர 2 பெருக்கப்பட்டு இந்த 3 3 இல்லாம போயிடும். 2 தர 2 என்ற தாயம் வரும். தாயத்தின் வரிசை. அதே மாரி அடுத்த பெருக்கப்பட்டு என்ன வரப்போகுது? 2 தர 3 என்ற தாயம் வரப்போகுது. அடுத்த பெருக்கப்பட்டு என்ன செய்யும்? 3 3 இல்லாம போயிடும். அப்ப 2 தர 4 என்ற தாயம் வரப்போகுது. அப்ப 2 தர 1, 2 தர 2, 2 தர 3, 2 தர 4 என்ற தாயங்கள் எங்களுக்கு என்ன செய்யும்னு சொன்னா, அந்த தாயங்கள் உருவாக போகுது. அப்ப இங்க வரப்போற தாயத்தின வரிசை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, என்ன வரப்போகுது? 1 3 இல்லாம போனா, இங்க பெருக்கப்பட்ட வர்ற ஏபி என்ற தாயத்தின வரிசை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, 2 தர 2. அப்ப 2 தர 2ன்னு சொன்னா, எப்படி வரப்போகுது எங்களுக்கு? 1, 2, 3, 4ன்னு சொல்லி. என்னங்க இங்க பாருங்க. இவர் நிறை என்ன எங்களுக்கு 2, நிழல் வந்து எங்களுக்கு என்ன 2. அப்ப இப்படி 4 இலக்கம் வர்ற மாரி தான் இந்த தாயத்தின் வரிசை எங்களுக்கு வரப்போகுது. என்ன வரப்போகுது எங்களுக்கு? இந்த ஏபின்ற தாயத்தின் வடிவம் எப்படி வரப்போகுது? 4 இலக்கம் வர்ற மாரி வரப்போறா. ஓகேயா? கன்செப்ட் விளங்குதா சார்? ம். நோக்கு உயரம் கேட்டு இருக்கு சார். என்ன எங்கடா நோக்கு 18வது கேள்விக்கு நோக்குனரோட உயரம் எங்க கேட்டிருக்கு? சார் 12வது கேள்வி நோக்குனரின் உயரம் கேட்டு இருக்கு சார். என்னன்னு கேட்கிறேன். எங்கடா கேட்டிருக்கு? நோக்குனரின் உயரம். நோக்குனரின் உயரங்களை புறக்கணிக்கன்னு தான் சொல்லியிருக்கு. புறக்கணிக்கன்னு சொன்னா தமிழ்ல என்னது உங்களுக்கு? அது எங்களுக்கு வேணாம்ன்னு தான் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு. புறக்கணிங்க. ஒரு ஆள் வந்து இல்ல நம்ம என்ன செய்றோம் இங்க வந்து அதாவது போன கை காலெல்லாம் நீட்டி இருந்து நீ என்ன கியூ இடத்துல இருந்து நிமிர்ந்து நின்னு நீ படகுல ஏறி நின்னு பார்க்கிறதுன்றது இல்ல. நீ படகுல படுத்து கிடந்தே பார்க்கிறாய்ன்றது தான் அந்த சொல்றானுங்க. நோக்கனோட உயரங்களை புறக்கணிக்க தான் சொல்லியிருக்கு. நோக்கனோட உயரங்கள் என்ன எங்களை கேட்கல. புறக்கணிக்க என்று சொன்னா புறக்கணிக்கிறது. இப்ப என்ன உன்ன புறக்கணிச்சு விட்டுட்டு இந்த ஃப்ரெண்ட் போயிட்டான்னு சொன்னா, உன்ன விட்டுட்டு போயிட்டான்டா. புறக்கணிச்சுட்டு போயிட்டான்னு சொன்னா. அவன விட்டுட்டு அவன் சாப்பிட போயிட்டான். என்ன சொல்லுவாங்க. அவன கூட்டிக் கொண்டு சாப்பிட போணும்னு சொல்ல மாட்டாங்க. சரியா? இப்ப நான் என்ன இத பார்த்தோம்ல பார்த்தேன். அப்ப என்ன செய்ய போறேன் எனக்கு 4 வரப்போகுது. என்ன வரப்போகுது? 4 இலக்கங்கள் வரப்போகுது. அப்ப நான் இங்க பெருக்கிக்கல. என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இங்க இருக்கிற அதாவது நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எடுக்க வேண்டிய யாரங்களுக்கு யார் இல்லாம போகுது இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, என்னது நிரல் இல்லாம போகுது. முதலாவது நிறை. முதலாவது நிறை எடுத்து எழுத போறேன். என்னது முதலாவது நிறை. நிறை எடுத்து என்ன செய்ய போறேன் அந்த முதலாவது நிறை வந்து -2. அப்ப -2 -2ன்னு சொல்லி பிரிச்சு எழுத போறோம். அதே மாரி கீழ என்ன இருக்குது எங்களுக்கு? 2 2ன்னு சொல்லி பிரிச்சு எழுத போறோம். அதே மாரி அடுத்தவன் என்ன வேணும் எங்களுக்கு? என்ன முதலான நிறை இல்லாம போயிட்டு, அடுத்தவன் நிறம் இல்லாம இருக்கு. முதலாளி இப்ப என்ன செய்யும்? இந்த இவரையும் இல்லாம போயிடும். முதலாளி நிறை எடுத்து எழுதி வச்சுக்க தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு 2 2
அடுத்த நிரல் எடுத்துட்டு போறோம். அப்ப என்ன செய்ய போகுது? மைனஸ் உண்டு. நான் என்ன வரப்போகுது இங்க உங்களுக்கு? மைனஸ் உண்டு. நானே மைனஸ் 1 மாரி கீழ எழுத போறீங்க. அதே மாரி என்ன வரப்போகுது? 2 2 மாரி கீழ எழுத போறீங்க. அப்ப என்ன செய்ய போறீங்க? இங்க ஒரே ஒரு இலக்கம் தான். 2 இலக்கம் தான் இங்க இருக்கு. என்ன செய்ய போறீங்க? கூட்ட வேண்டிய அவசியம் இல்ல. பெருக்கி விட்டா சரி. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் அப்ப 2 2 ஆயிருக்கும். மைனஸ் இன்டு பிளஸ் என்ன எங்களுக்கு? மைனஸ். அப்ப 2 4 என்னது? -4 ஆயிருக்கும். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். அப்ப 2 2 என்னது? -2 ஆயிருக்கும். 2 4 ஆயிருக்கும். அப்ப எங்கட விடை என்னவா இருக்க போறா? எங்களுக்கு வரப்போற தாயம் வந்து கண்டுட்டோம். என்ன எங்களுக்கு 2 தர 2ன்ற தாயத்தின வரிசை. அதோட எங்களுக்கு என்ன? ஒவ்வொரு இலக்கம் இந்த மாரி வரப்போகுது. தானே? அப்ப இதுல எங்களுக்கு வேற வித்தியாசமா கொஞ்சம் பெரிய தாயம் தெரிவிக்கல. இன்னும் கொஞ்சம் உனக்கு டீட்டெயில் உனக்கு என்ன செய்யும்? விளங்கிக் கொள்ளும். அது அப்படி உனக்கு இல்லைன்னு சொன்னாலும் நாங்க லாஸ்ட்டா செஞ்சு என்ன செய்றேன், மற்ற வீடியோக்களையும் பார்த்துக்கொள்ள. அதிலேயும் வந்து உனக்கு என்ன செய்றேன், அப்படியே பெருசா ஒரு இது ஒண்ணு எழுதி உனக்கு அதில எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நானு அதேபடியா பார்த்துக்கொள் நானு. அப்ப என்ன செய்ய போகுது எங்களுக்கு 1வது நிரதான் வேணும், 2வது நிரல் எங்களுக்கு வேணும். ஏன்னா ஏன் 2வது நிரல் என்ன செய்யும் எங்களுக்கு 1 என்றது தூக்குப்பட்டுருது. 1வது நிறையும், 2வது நிரலையும் எடுத்து தான் நாங்க எழுத போறோம். தாயத்தின் வரிசைய கண்டுபிடிச்சோம்னு சொன்னா, எத்தனை இலக்கம் வந்து எங்கெங்க அமைய போகுதுன்னு சொல்லி பார்த்துரும். அதுக்கு பிறகு அதுக்கு ஏத்த மாரி பிரிச்சு எழுதிரும். அவ்வளவுதான் வேலை. சரியா? 19வது கேள்வி முடிச்சு. 20வது கேள்விய பார்ப்போம். 20வது கேள்வி என்ன எங்களுக்கு? தரப்பட்டுள்ள உருவில் PQR ஆகியன ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் மீது இருக்க 3 புள்ளிகள் ஆகும். உருவில் தரப்பட்ட தகவலைக் கொண்டு x ன்ற பெருமானத்தை காணட்டாம். என்ன எங்களுக்கு x ன்ற பெருமானம் தானே. PQR ஆகிய நாமங்களை மையமாக கொண்ட இப்ப இதுல எங்களுக்கு என்ன கான்செப்ட் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா, எங்களுக்கு வட்டத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, பரவிக்கோணத்துக்கும் மையக்கோணத்துக்குமான தொடர்பு. இதெல்லாம் மையம். ஒரே அடியில் அமைந்த ஒரே அடியில் அமைந்த பரவிக்கோணத்துக்கும் மையக்கோணத்துக்குமான தொடர்பு. இவர் தீட்டான்னு சொன்னா, மையக்கோணம் 2 மடங்கு தீட்டான்னு சொல்லப்படுது. மையக்கோணம் எங்க வருது எங்களுக்கு? இந்த கோணம்ன்னு சொன்னா, அது எங்க மையக்கோணம்ன்னு சொன்னா, அதின் எதிர்ப்பக்கம் தானே எங்களுக்கு மையக்கோணம். இப்ப இதுன்னு சொன்னா, அதுக்கு உள்ளுக்கு இங்கால பக்கம் இருக்கிறவர மையக்கோணமாங்கிறது இல்ல. அப்ப என்ன எங்களுக்கு? இவர எடுத்தோம்ன்னு சொன்னா, அதுக்கு கீழ பின்னிக்கு இருக்கிறவரா மையக்கோணம். அப்ப என்ன எங்களுக்கு? இவர் 110 பாகையா இருந்தா, இவர் எங்களுக்கு என்னவா இருக்காது எங்களுக்கு? அவர 2 மடங்கு 220 இருக்காது. என்ன செய்யாது எங்களுக்கு 220 இருக்க மாட்டுது. அப்ப யார் 220 இருக்கும்னு சொன்னா, இதுக்கு பின்னால இருக்கிறது. பின்னுக்கு தான் நாங்க பார்க்கோணும். ஆனா இவர் என்ன எங்களுக்கு? ஒரே அடியில் அமைந்த எங்களுக்கு என்னது? பரிதிலாக்குற கோணம் இவர். அதே இவரான எங்களுக்கு என்னது? இங்கால பக்கம் ஆக்குறது தான் அந்த மைய கோணம். அப்ப இவர் 110ன்னு சொன்னா, இவரான எங்களுக்கு என்னது? 220 பாகை. அப்ப 220 பாகை இவர்ன்னு சொன்னா, ஒரு புள்ளிய சுத்தி உள்ள என்னது எங்களுக்கு? வ கோணங்கள் அடுத்துள்ள கோண கூட்டுத்தொகை 360 ஏன்டா என்ன வரப்போகுது இங்க எங்களுக்கு? 140 பாகையா இருக்கும். என்னவா இருக்க பாரு? 140 பாகையா இருக்கும். இது ஒரு வட்ட நாட்பக்களும் கிடையாது. அப்புறம் எதிர் எதிர் கோணங்கள்ல கூட்டுத்தொகை 180ன்னு போட்டுட்டு, 110 எக்ஸ் வந்து 70ன்னு சொல்லி போட்டுட்டு வாரது கிடையாது. சில நேரங்களுக்கு வட்ட நாட்பகல்னு சொன்னா 4 புள்ளிகளும் நாட்பகல்ல 4 புள்ளிகளும் வட்டத்துல முட்டணும். இங்க 3 புள்ளி தான் முட்டுது. இன்னொரு புள்ளி என்ன செய்யலைங்கள? முட்டு படையல. அப்ப என்ன செய்ய போறோம்? இங்கால இருக்கிற ஒரே அடியில் அமைந்த பரவிக்கோணத்துக்கும், மையக்கோணத்துக்குமான தொடர்புகள பயன்படுத்தி போட்டு செஞ்சுட்டு போக போறீங்க. சரியா? விளங்கிக் கொள்ளுதா? அவ்வளவுதான் இதுல உள்ள முக்கியமான விஷயம். ரைட்? ஓகே தானே? அப்ப இதெல்லாம் ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளு. திரும்ப திரும்ப வார கேள்விடா இது. திரும்ப திரும்ப வரும். எல்லா பேப்பர்லயுமே இந்த ஒரு விஷயம் வராம கொள்ளாம உனக்கு இருக்காது. ரைட்டா? அப்ப இதுவா சொல்லப்பட்டது. மையக் கோணத்துக்கும், பரவிக் கோணத்துக்குமான தொடர்பை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. நார்மலா பாக்கி எதுன்னு உனக்கு தெரியாட்டி, பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன இந்த பரிதியில இருக்கிற கோணம் சின்னதா இருக்குது. மையத்துல இருக்கிற கோணம் பெருசாகி இருக்குது. அப்ப அவரின்ட 2 மடங்கு வரும். 2 மடங்குன்ற ஐடியா உனக்கு வந்துரும். ஆனா இவர் தான் உனக்கு தெரியாம இருக்கும். அந்த சின்ன பிரச்சனை உனக்கு இருக்கும். மற்றபடி உனக்கு பிரச்சனை இல்ல. நானே அப்ப அடுத்தது. எல்லை மையமாகக் கொண்ட ஒரு வட்டத்தின் ஒரு ஆரசுரை உருவில் தரப்படுகிறது. எல்எம்மிலிருந்து கோடு எல்எல்என் அப்போ உனக்கு நான் அன்னைக்கு தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒரு 4 விஷயம் வந்து உனக்கு என்ன எங்களுக்கு ஒரு 5 விஷயம் எங்களுக்கு தேவை. அப்ப அந்த 5 விஷயத்தின் அமைப்பை நீ ஞாபகப்படுத்தி வச்சிருந்தேன்னு சொன்னா, பார்ட் 1 பொறுத்தவரைக்கும் அந்த 5 விஷயத்த தாண்டி உனக்கு எந்த ஒரு கேள்வியும் வராது. அப்ப அதுல முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு நிலைத்த புள்ளி. சரி வடிவம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து மாறா தூரத்துல அசைகின்ற புள்ளினோடுக்கு என்னது? ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து மாறா தூரத்தில் அசைகின்ற புள்ளினோடுக்கு வட்டம் ஆகும். நானே ஒரு நிலைத்த புள்ளி. இது எங்களுக்கு என்னது? ஒரு நிலைத்த புள்ளி. அடுத்தது வந்து 2வது என்ன சொல்லணும்னு சொன்னா, 2 நிலைத்த புள்ளிகள். என்ன எங்களுக்கு 2 நிலைத்த புள்ளி.
2 நிலைத்த புள்ளியிலிருந்து சமதூரத்துல சென்ற புள்ளிகளுக்கு என்ன சொல்லணும்னு சொன்னா, அந்த 2 புள்ளிகளை நீட்டி இணைக்கிற நேர்கோட்டின் இரு சமவெட்டு செங்குத்தாம். அப்ப என்ன செய்வோம்னு சொன்னா, இந்த புள்ளியில வச்சு வட்டவாரிய வச்சு இங்க வெட்டுவோம். அதே மாரி இங்க வெட்டுவோம். அப்ப இங்க இந்த புள்ளியில வச்சு இங்க வெட்டுவோம், இங்க வெட்டுவோம். வெட்டி போட்டு இணைச்சு விட்டோம்னு சொன்னா, என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த 2 புள்ளிய இணைக்கிற நேர்கோட்டின் இரு சமவெட்டு. அப்ப 2 சமனாக துண்டு. அப்ப இரு சமவெட்டு. 2 சமனாக வெட்டிட்டு. இரு சமவெட்டு செங்குத்து. அப்ப என்ன செய்யுது? செங்குத்தாகவும் போகும். அந்த 2 வெட்டையும் என்ன செய்வாங்க எங்களுக்கு? 2 சமதுண்டா பிரிக்கிறதோட செங்குத்தாகவும் போகும்னு சொல்லுது 2வது. 3வது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, என்ன எங்களுக்கு? ஜாதாயினும் ஒரு பக்கம் இல்லாட்டிக்கு ஒரு கோடு. ஒரு பக்கத்துல இருந்து சமதூரத்துல அசைகின்ற புள்ளியினோளுக்கு என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னா, ஒரு பக்கம் சரிதானே? அந்த கோட்டுக்கு சமாந்தரமான நேர்கோடு. அந்த கோட்டுக்கு என்ன எங்களுக்கு? சமாந்தரமாக செல்லுற நிறைய நேர்கோடுகள். என்ன எங்களுக்கு? 3வது வந்து ஒரு பக்கத்திலிருந்து. என்ன நடக்க போகுது? ஒரு பக்கத்திலிருந்து சமதூரத்துல அசைகின்ற புள்ளிகளுக்கு அந்த கோட்டுக்கு சமாந்தரமான நேர்கோடு. அதே 4வது விஷயம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா எங்களுக்கு? ஒன்றையொன்று இடைவெற்ற சரிதானே? ஒன்றையொன்று இடைவெற்ற ஒன்றையொன்று இடைவெற்றது. இடைவெற்ற 2 கோடு. இப்ப இங்க வந்து 1 கோடு, இங்க 2 கோடு. ஒன்றையொன்று இடைவெற்ற 2 கோட்டுல இருந்து சமதூரத்துல அசைகின்ற புள்ளிகளுக்கு என்னவா இருக்கும்னு சொன்னா, இந்த 2 கோட்டுக்கும் இடையில் உள்ள கோணத்தின் இரு சமகுறாக்கி என்ன செய்ய போறோம்? அப்ப இதுல வச்சுக்கொண்டு ஒரு வில்லொன்னு இங்க வெட்ட போறோம். ஒரு கோணம். வட்ட வரைய வச்சுக்கொண்டு இதுல ஒரு வில்லொன்னு வெட்ட போறோம். வெட்டுப்பட்டு போன இந்த இடத்துல வச்சு இங்க வெட்ட போறோம். இங்க வச்சு இங்க வெட்ட போறோம். வெட்டி போட்டு நீட்டி இணைக்க போறோம். இதுதானே? விவரானங்களுக்கு என்ன 2 பக்கத்துல இருந்து இல்லாட்டி 2 கோட்டுல இருந்து சமதூரம். அடுத்தது 5வது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா, யாதாயினும் ஒரு வெளியால் இருக்கிற யாதாயினும் ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு கோட்டுக்கு செங்குத்து அமைக்க அந்த கன்செப்ட் மட்டும்தான் தானே. அப்ப என்ன செய்ய போறோம்? வெளியால் இருக்கிற புள்ளி ஒன்றுல இருந்து செங்குத்து அமைக்க போறோம். 2 எப்படி அமைக்க போறோம்னு சொன்னா, இந்த புள்ளியில நாங்க வச்சுக்கொண்டு ஒரு வட்ட வாரிய விரிச்சு இந்த கோட்டோட கொஞ்சம் கூடவாக விரிச்சு எடுத்து போட்டு ஒரு வில் ரெண்டு வெட்டுவோம். அப்புறம் வில் ரெண்டு வெட்டுவோம். வெட்டி போட்டு வெட்டுப்பட்ட இந்த வில்ல வச்சுக்கொண்டு இங்க வெட்டுவோம். இந்த வில்ல வச்சு இங்க வெட்டுவோம். வெட்டி போட்டு நீட்டி இணைப்போம். அப்ப செங்குத்து எப்படி அமைக்க போறோம் நாங்க? வெளியால இருக்கிற புள்ளி ஒண்ணுல இருந்து ஒரு கோட்டுக்கு செங்குத்து அப்படி அமைக்க போறோம். அந்த புள்ளியில இருந்து அந்த கோட்டுக்கு ஒரு வில்லண்டு வெட்டி போட்டு அந்த வெட்டுப்பட்ட 2 இடத்திலையும் வச்சு இங்கே வெட்ட போறோம், இங்கே வெட்ட வெட்டி போட்டு என்ன செய்யணும்? அந்த வெளியால இருக்க அந்த புள்ளியை இந்த வெட்டுப்பட்ட இந்த இடத்தை நிறுத்தி இணைக்க போறோம். இவ்வளவுதான் எங்களுக்கு என்ன? இந்த அமைப்புக்கு தேவையான 5 விஷயம். சரிதானே? அப்ப அடுத்த கிளாஸஸ்ல நீ என்ன செய்யற? இவரை வந்து வடிவா ஃபாலோ பண்ணி ஞாபகம் வச்சுக்கொள்ள அடுத்த அமைப்பு செய்யறதுக்கு உனக்கு இலகுவாக இருக்கும். அப்ப இங்க பாருங்க. என்ன சொல்லுவான்னு சொன்னா, ஒரு ஆரசிறையில் எல்எம்மில் இருந்தும் அப்ப எல்எம்மில இருந்தும் எல்என்னில இருந்தும் எல்எம் என்ற ஒரு கோடு எல்என் என்ற கோடு அப்ப இங்க இருக்கிற எங்களுக்கு அந்த இது வந்து இங்க இருக்குது. அப்ப என்ன நடக்க போகுது எங்களுக்கு? அந்த 2 புள்ளிகளையும் என்ன எங்களுக்கு அந்த 2 கோடுகளுக்கு இடையில உள்ள கோணத்தின் இரு சமம். அப்ப இங்க எல்ல வச்சு என்ன செய்ய போறோம்? இதுல ஒரு வில்லொண்டு வெட்டுவோம். வெட்டி போட்டு என்ன செய்ய போறோம்? வெட்டுப்பட்ட இந்த இடத்துல வச்சு இங்க வெட்ட போறோம். வெட்டி போட்டு இங்க வச்சு இங்க வெட்ட போறோம். வெட்டி போட்டு நீட்டி இணைச்சு விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு இதுதானே. அப்ப என்ன சொன்னாங்க? அப்ப எல்எம்எல் இருந்து எல்எல் இருந்து சமுதிராசை என்ற புள்ளியோடுக்கு கீறிட்டோம். அதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க எங்களுக்கு? வேற எதுவுமே சொல்லல. அது எம்என் மீதும் இருக்கும் புள்ளி. அப்ப எம்என் என்ற இந்த இடத்துல இருக்காது. அப்ப இந்த கோடு வந்து எம்எல்ல எங்க வெட்டி கொண்டு போகுதோ அப்ப இவரானுங்களுக்கு என்ன அந்த புள்ளியாக இருக்கு. அதனால என்ன எங்களுக்கு அந்த புள்ளி. அவரை வளமையா இப்ப வர்ற இடத்துல என்ன பின்னு சொல்லி குறிக்க சொல்லுவாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும் இடத்துல வந்து பின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்ப வர இடங்கள்ல வந்து என்ன செய்யணும்னா பி என்று குறி இல்லாட்டி டி என்று குறி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னென்னு குறிக்க சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் குறிச்சு விடுவோம். இந்த இடத்துல குறிக்க சொல்லல. அப்ப அந்த அமைப்பு அப்ப ஆமா இப்ப நான் தெரிய விடுவோம். அப்ப என்ன நடக்க போகுது எங்களுக்கு? அந்த புள்ளி இவராத்தான் இருக்க போகுது. நானே இந்த 2 பக்கத்துல இருந்துமே என்ன செய்ய சமுதிராசன புள்ளி அடுப்பட சொன்னா இந்த கோட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு புள்ளி எங்களுக்கு வரணும். அது எம்என்ல இருக்க வேணும்ன்றதால எம்என்னும் இந்த கோடு பெற்ற இந்த இடத்துல தான் அந்த புள்ளி இருக்க போகுது. நடக்கும் போது இந்த இடத்துல அந்த புள்ளி எங்களுக்கு இருக்க போறேன். விளங்கிக் கொள்றியா? அப்ப 21வது கேள்வி இந்த 5 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கொள்ள அதுல இருந்து ஒரே ஒரு விஷயம் தான் கேள்வி வந்திருக்கேன். ஆனா அடுத்த கேள்வி செய்யறதுக்கு என்ன செய்ய பிரச்சனை 5 விஷயத்தையும் கொண்டு வந்து போடலாம். ஆனா நீ என்ன செய்யணும்? அந்த 5 விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளடா. விளங்குதா? விளங்குதானே? ஓகே தானே? ரைட். ரைட். ஓகே தானே? பாப்போம். சரியா? என்ன நடக்குன்னு பாவம். 22வது 7 மீட்டர் உயரம் உள்ள ஒரு செவ்வட்ட உருளையின்
கனவளவு வளவாம். என்ன எங்களுக்கு கனவளவு. அப்ப செவ்வட்ட உருளை. அப்ப செவ்வட்ட உருளை என்ற உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னு சொன்னா, அந்த இடத்துல வந்து எங்களுக்கு கனவளவு தந்து வச்சிருக்காங்க. நான் என்ன செய்றேன், இப்ப லாஸ்ட்டா வந்த கேள்வியில இந்த பரப்பளவுக்கான சமன்பாடை தராம விட்டாங்க. நானு 2023ல வந்து என்ன எங்களுக்கு பரப்பளவு வரைகளை வளமையா சமன்பாடு தாரணைகள். ஆனா இந்த 2023ல பரப்பளவுக்கான சமன்பாடை விட்டுட்டானே, தேராம விட்டுட்டானே. ஏன்னு சொன்னா கட்டாயம் எல்லாரும் பாடமாக்கி வச்சிருப்பாங்க. அதை விட எங்களுக்கு இந்த பேப்பர் வந்து இலகுவா வர்றதுனால விட்டுட்டாங்க. வளமையாக எல்லா கேள்வியிலையும் வந்து கனவளவு வந்தாலும் சரி, பரப்பளவு வந்தாலும் சரி, அதுல சமன்பாடை வந்து இங்க தர்றானே இல்லையோ, பேப்பர்ல மேல இந்த இடத்துல நானும் தெரிவானு நானே, இந்த இடத்துல நானே கீழே சாரி நானு இந்த இடத்துல தருவான் மே இல்லாம பண்ணிட்டானே. அப்ப என்ன எங்களுக்கு 7 மீட்டர் உயரம் உயரம் இந்த ஆரையை மீட்டர்ல காணிட்டான். அப்ப பாருங்க ஆரையும் உயரம் நிச்சயமுடைய செவ்வட்டு உள்ள இந்த கனவுகளுக்கான சமன்பாடு தந்துச்சு. என்ன எங்களுக்கு பையார் வர்க்கம் மீட். ஆனா எங்களுக்கு சமன்பாடு திராடி ஞாபகம் இருக்கணும். என்ன எங்களுக்கு சீரான குறுக்குவட்டக்கூடிய எல்லா திண்மத்தின் கனவளவுமே என்ன சொல்லுதுன்னு சொன்னாடா அப்படின்னு சொன்னே, சீரான குறுக்குவட்ட உடைய எல்லா திண்மத்தின் கனவளவுக்கான சமன்பாடு கனவளவு சமன் என்னவா இருக்கும்னு சொன்னா, குறுக்குவெட்டு பரப்பு தர என்னது உயரம் இல்லது நீளம் என்னது எங்களுக்கு உயரம் அல்லது நீளம் குறுக்குவெட்டு பரப்பு உயரம். அப்ப குறுக்குவெட்டு பரப்புன்றது எங்க எங்களுக்கு சீராக இருக்கிற அந்த 2 வடிவம் பார்த்தோம்னு சொன்னா என்ன நடக்க போகுது எங்களுக்கு இவரும் அதாவது எங்களுக்கு இவர் பையார் வர்க்கமா இருக்கிற குறுக்குவெட்டு பரப்புன்றது வட்டத்தின பரப்பளவு. அப்ப குறுக்குவெட்டு பரப்பு பையார் வர்க்கமாகவும் உயரம் வந்து இந்த 2 குறுக்குவெட்டு பரப்புக்கும் இடையில உள்ள உயரம் தான் எங்களுக்கு அந்த எச்சாகவும் இருக்க போகுது. அப்ப அவரை பெருக்கத்தான் பையார் வர்க்கம் எச் வரப்போகுது. நானே ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளு. அப்ப இங்க பார்த்தீங்கன்னா சமன்பாடு தந்தது எங்களுக்கு என்ன? அந்த பையார் வர்க்கம் எச் தான் எங்களுக்கு என்னவா இருக்கும்னு சொன்னா, அந்த கனவுல உருளை இந்த கனவுலக்கான சமன்பாடு 88ஆம். பை வந்து உங்களுக்கு என்ன தந்து வச்சுக்கலாம் 22 எடுக்கட்டா 22 6 தான் எங்களுக்கு தெரியும். சாரி 6 தான் எங்களுக்கு தெரியும். அப்ப என்ன செய்ய போறோம்? 6 வர்க்கம் வச்சுக்கணும். உயரம் தெரியும் என்ன எங்களுக்கு 7 சுருக்க போறோம் 88. சாரி. இந்த வேளையும் இந்த வேளையும் சுருக்க போறீங்க. அப்ப 22 என்ன செய்யுது எங்களுக்கு? 6 வர்க்கத்தை பெருக்குது. பெருக்க 22 நாங்க பிரிக்கும்னு சொன்னா, 6 வர்க்கம் என்னவா இருக்க போறோம் எங்களுக்கு? 88 22ஆல பிரிச்சான்னா என்னது 4 ஆக இருக்கும். என்னவா இருக்க போறேன் 4. அப்ப வர்க்கம் அங்கால போய்க்கல என்ன ஆகும்னு சொன்னா, வர்க்க மூலமாக மாறும். அப்ப ஆர் சமன் வர்க்க மூலத்துக்குள்ள 4. இவர் ஆர வந்து எங்களுக்கு என்ன எப்பயுமே வந்து 0 பெருசுன்றதால நான் என்ன செய்யல இந்த இடத்துல சகோசை எடுக்கல. சரிதானே? நானா தான் வர்க்கமூலம் எடுக்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நாங்களா வர்க்கமூலம் எடுத்தா சகோசை எடுக்கணும். ஆனா இந்த இடத்துல ஆரை என்று சொல்லப்பட்டதால, ஆரை எப்பயுமே எங்களுக்கு என்னவா இருக்க போற? 0 பெருசா இருக்க வேண்டாம். நேரடியாவே நான் எடுத்துட்டு போறேன். ஒருவேளை நீ என்ன செய்ற? சகோசை எடுத்து நீ செஞ்சாலும் பிரச்சனை இல்ல. சரி கடைசியா போய்க்கல ஆர் சமன் சக 4ன்னு 2ன்னு குடுத்திருக்கணும். அவ என்ன வர்க்கமூலத்துக்கு 4 வெளியால வந்தா என்னவா இருக்கும் எங்களுக்கு 2 ஆக இருக்கு. என்ன எங்களுக்கு அலகு வந்து 2 என்னது சென்டிமீட்டர் கிடையாது. இங்க மீட்டர் கணக்குல இருந்துச்சு. அப்ப என்ன வரப்போகுது எங்களுக்கு? 2 மீட்டரா இருக்கும். என்ன வரும்? 2 மீட்டரா இருக்கும். இவரும் வந்து அதையும் கவனிச்சுக்கொள்ள, இவரே மீட்டர்லயா இருக்காருன்னு கவனிச்சுக்கொள்ளுங்க. மீட்டர்லாம் எங்களுக்கு இருக்காது. அப்ப என்ன எங்களுக்கு ஆர வரப்போகுது? 2 மீட்டராக இருக்க போகுது. விளங்குதா? அவ்வளவுதான்டா 22வது. 23வது வந்து நீ என்ன செய்ற? கண்ணால பார்த்து போட்டுட்டு போற ஒரு விஷயம். ரைட். அப்ப அந்த கண்ணால நாங்க ஒருக்கா பாப்போமான்னு சொல்லி பார்த்தா ஒருக்கா பார்ப்போம். சரி அதுக்கு முதல்ல வந்து எங்களுக்கு இணைகரம் சம்பந்தப்பட்ட கன்செப்ட்ல வந்து மூலைவிட்டங்கள் தொடர்பாக உள்ள 2ல வந்து 1 எங்களுக்கு வேணும். எங்களுக்கு என்ன? இணைகரத்தின் இயல்புகள நாங்க சொல்லி கேட்டோம்னு சொன்னா, இப்படியும் சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னா, இவ என்ன செய்யுது? அட கதைக்கிறது கேட்குதான்னு சொல்றதையே நீங்க என்ன செய்ய செக் பண்றதுக்கு பார்த்து கொண்டு நிப்பீங்க. ஸோ இப்போ ஒருக்கா அன்பு சொல்லு, இல்லாட்டி 8 மில்லியன் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டா கூட என்ன சொல்ல மாட்டீங்க? வாய தொறந்து சொல்ல மாட்டீங்க. அதனால நானே இப்ப சொல்லுறேன். நான் இப்ப கீறி விளையாட சைட் சரியான இதைத்தானே நான் எனக்கு இந்த திருப்பி அந்த அனோட்டேஷனை நிப்பாட்ட வைக்காதீங்க நான் தயவு செய்து. நான் திருப்பி அதுக்காக போய் தேடி போய் நிப்பாடி அடிக்கணும். கொஞ்சம் பேனை கிடக்குன்றதுக்காக உங்க கொப்பில வேணும்னா உங்க பேனி எடுத்து கிறுக்கி விளையாடு. இந்த ஸ்கிரீன்ல பேனை தெரியுதுன்னு சொல்லி அதை கிறுக்கி விளையாடாத. அப்ப இங்க பார்த்துக்கொண்டு சரியானே. அப்ப தரப்பட்டுள்ள உருவுல வந்து என்ன எங்களுக்கு இணைகரம் சம்பந்தமாக நாங்க பார்க்கிறோம். என்ன செய்யறோம் இணைகரம் சம்பந்தமாக. அப்ப இணைகரம் சம்பந்தமாக முதலாவது எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஒருக்கா திருப்பி ஒருக்கா ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். சரிதானே? முதலாவது என்ன சொல்லுது எங்களுக்கு? அன்னைக்கு நாங்க பார்த்துட்டு கயனோட கேட்டுருந்தா கயனா முடிஞ்சு கொண்டு வந்து எனக்கு இப்ப கயனா நித்திர ஒன்றாலும் தெரியல. ஏன்னா நேற்று நித்திர போல இருக்கு. நானு அவ இங்க பார்த்துக்கொள்ளு. என்ன நடக்க போகுது? இந்த இடத்துல வந்து இணைகரம்னு சொல்லி முதலாவது இயல்பு என்ன சொல்லணும்னு சொன்னா, எதிரெதிர இருக்கிற பக்கங்கள் எல்லாம் சமாந்தரமா இருக்கும். எதிரெதிர இருக்கிற பக்கங்கள் சமாந்தரம். 2வது என்ன சொல்லுதுன்னு சொன்னா எங்களுக்கு?
எதிரெதிரே இருக்கிற பக்கங்கள் சமன். எதிரெதிர் இருக்கிற பக்கங்கள் வந்து எங்களுக்கு என்ன? சமனாக இருக்கும். என்ன எங்களுக்கு 2வது என்ன சொல்லுது? எதிரெதிர் இருக்கிற பக்கங்கள் சமன். 3வது என்ன சொல்லுதுன்னு சொன்னாடா அப்ப எங்களுக்கு அப்பன். 3வது வந்து பார்த்துக்கொள்ளு. என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, எதிரெதிரே இருக்கிற கோணங்கள் சமன். என்ன எங்களுக்கு எதிரெதிரே இருக்கிற கோணங்கள் சமன். நான் அந்த வடிவத்த போட்டுக்கூட பார்த்துக்கோ நானு. எதிரெதிரே இருக்கிற கோணங்கள் சமன். ரைட். அப்ப எதிரெதிர்ன்றத சம்பந்தப்படுத்தி 3 சமன் எங்களுக்கு வரப்போகுது. அடுத்த 4வது என்னன்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னா, மூலைவிட்டம் சம்பந்தமானது. படியா கவனிச்சுக்கொண்டு என்ன செய்யும்னு சொன்னா, மூலைவிட்டம் வந்து நேரத்தின் மூலைவிட்டம் என்ன செய்யும்னு சொன்னா, அது இந்த பரப்பளவு வந்து நேரத்தில மூலைவிட்டம் என்ன செய்யும்? அது இந்த பரப்பளவை வந்து இரு சம கூறுமா. என்ன செய்யும் எங்களுக்கு? மூலைவிட்டம் வந்து பரப்பளவை இரு சம கூறும். சரிதானே? அப்ப இந்த இந்த இணையத்தின பரப்பளவு எங்களுக்கு 1000 இருக்கும். இந்த மூலைவிட்டம் என்ன செய்யும்னு சொன்னா, இங்கால 500, இங்கால 500 பெருக்கும். அதே மாரி தான் அடுத்த மூலைவிட்டம் சேம் தான். ஒரே அதுதானே என்ன செய்யும் அடுத்த மூலைவிட்டம் 6000 பிரிக்கும். மொத்தம் 1000 சொன்னா என்ன செய்யும்? இங்கால 500 ஆகும். இங்கால 500 என்ன செய்யும்? பிரிக்க போகுது இது. 5வது விஷயத்த ஞாபகம் வச்சுக்கொள்ளு. சொன்னேன் என்ன 4வது 5வது மூலைவிட்டம் சம்பந்தமானது. மூலைவிட்டங்கள் என்ன செய்யும்னு சொன்னா, ஒன்றை ஒன்று இரு சமகோணம். மூலைவிட்டங்கள் என்ன செய்யும் எங்களுக்கு? ஒன்றை ஒன்று இரு சமகோணம். மூலைவிட்டங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, வெட்டுப்படைகள இந்த வெட்டுற புள்ளி என்ன செய்யணும்னு சொன்னா, இங்கால பக்கம், இங்கால பக்கம் சமனாக பிரிக்குமாம் இந்த புள்ளி. அதே மாரி இந்த நீளத்தையும் என்ன செய்யணும்னா, இங்கால பக்கம், இங்கால பக்கம் சமனாக பிரிக்கும். இந்த மூலைவிட்டத்தின் நீளம் வந்து 20ஆக இருந்தா, இந்த மூலைவிட்ட நீளம் வந்து மொத்தமா 20ஆ இருந்தா, இங்கால 10, இங்கால 10ஆக பிரிக்கும். அதே இந்த மூலைவிட்டத்தின் நீளம் வந்து எங்களுக்கு ஒரு 15ஆக இருந்தா, என்ன செய்யணும்னு சொன்னா, 16ன்னு வச்சுக்கொள்வோமே. 15 பிரிச்சு பார்த்தோம். இப்ப நான் என்ன செய்வேன் எங்களுக்கு 16ஆக இருந்தா, இங்கால 8, இங்கால 8 மாரி என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த புள்ளி வந்து சமனாக பிரிக்குமாம்ன்னு சொல்றாங்க. என்ன செய்யுது எங்களுக்கு இந்த புள்ளி வந்து இங்காலயும், இங்காலயும் சமனாக பிரிக்குமாம். இங்காலயும், இங்காலயும் சமனாக பிரிக்கும். அவ்வளவுதான். அப்ப அந்த கன்செப்ட் படி நீங்க போய்க்கல. இங்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏபிசிடி என்றது ஒரு இணைகரமே எல்லா பக்கமும் எங்களுக்கு என்ன சமாந்தரமா இருக்கு. என்ன செய்யுது எங்களுக்கு எல்லா பக்கமும் சமாந்தரம். அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த டிபிசிஇ எங்களுக்கு இப்படியே இந்த கோடு இங்க வருது. அப்ப இவர் சமாந்தரம். இந்த கோட்டுக்கு இவர் சமாந்தரம். அப்ப இவர் சமாந்தரம், இவர் சமாந்தரம். அப்ப இவருக்கு என்ன செய்யுது எங்களுக்கு 2 இணைகரம் இருக்கு. 2 இணைகரம் இருக்குது. அப்ப இதுல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பாருங்க. ஏபிசின பரப்பளவு வந்து நாம் ஏபிசிடி இந்த இணையம் ஏபிசிடி இந்த இணையத்தில பரப்பளவு வந்து நாம் 1 சென்டிமீட்டர். அப்ப 1 சென்டிமீட்டர் வர்க்கம்னு சொன்னா என்ன நடக்க போகுது எங்களுக்கு? இந்த மூலைவிட்டம் வந்து என்ன செய்யும்? அரைவாசியா பிரிக்க போகுது. அப்ப எங்களுக்கு என்ன ஆயிரும்? முக்கோணி ஏசிஇன்ற பரப்பளவு. ஏசி அப்ப மொத்தமா இவ்வளவு வரப்போகுது. அப்ப இவ்வளவுன்னு பாக்கையில எங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னா, இந்த முக்கோணத்தின் பரப்பளவும், இந்த முக்கோணத்தின் பரப்பளவும் எங்களுக்கு வேணும். அப்படின்னு சொல்லி நான் போயைக்குள்ள வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பாருங்க. எப்படி கண்டுகொண்டு போறோம்ன்னு சொன்னா, மனசால பாக்குறதா. என்ன எங்களுக்கு சாம்பாடு எதுவும் போட வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப எங்களுக்கு இவருன்னா மொத்த பரப்பளவு எங்களுக்கு என்ன 1 சென்டிமீட்டர் வரைக்குல்ல. இந்த இணைகரத்தால பிரிக்கைக்குள்ள இந்த இவருண்ட பரப்பளவு வந்துரும் எங்களுக்கு என்னவா இருக்க போற? 1/2 சென்டிமீட்டர் வர்க்கம். இவ்வளவு வந்துரும் 1/2 சென்டிமீட்டர் வர்க்கமே. இந்த மூலைவிட்டம் என்ன செய்யும்? இரு சம என்ன 2 துண்டா பிரிக்குமா? அப்ப இப்ப இந்த பரப்பளவு நான் காணணும்னு சொன்னா, உனக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, இன்னொரு மூலைவிட்டம் உனக்கு வேணும். இந்த மூலைவிட்டம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னாடா பாருங்களேன். இந்த மூலைவிட்டம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா, இந்த பரப்பளவு வந்து அரைவரசை பிரிக்கும். அப்ப அரைவரசா பிரிக்கைக்குள்ள இங்கால இருக்கிற இந்த பச்சை நிறம் தீட்டப்பட்ட இந்த முக்கோணின் பரப்பளவு எங்களுக்கு என்ன இருக்கும்? 1/2 சென்டிமீட்டர் இங்கால பக்கம் 1/2 இங்கால பக்கம் 1/2 சென்டிமீட்டர் வர்க்கமா இருக்க போகுது. அப்ப இவர் ஒரு இணைகரம் கண்டதால இந்த டிசி என்றவங்களுக்கு என்னவா இருக்க போகுது? இந்த இணைகரத்தின் மூலைவிட்டமா இருக்கு. அப்ப இங்கால அரை என்று சொன்னா கட்டாயம் என்ன? இந்த மூலைவிட்டம் என்ன செய்யும்? பரப்பளவை இருசமகூடும் என்றதால இங்கால பக்கம் அரை என்று சொன்னா இவரும் என்ன எங்களுக்கு 1/2 சென்டிமீட்டர் வர்க்கமாக பிரிக்கப்பட வேண்டுமே. இவர் ஒரு இணைகரம் என்றதால அப்ப மூலைவிட்டம் இருசமகூடும் பரப்பளவு இருசமகூடும் என்றதால இங்கால பக்கம் அரை என்று வந்துட்டு கட்டாயம் அங்கால பக்கம் அரையாக இருக்கணும். அப்ப எங்களுக்கு கேட்ட கேள்வியின்படி எங்களுக்கு இந்த தனியா இருக்கிற ஒயிட்ன்றதும் எங்களுக்கு வேணும். அதே மாரி ரெட் கலர்ல எங்களுக்கு நிறந்தீட்டப்பட்டதும் வேணும். அப்பதான் எங்களுக்கு இந்த முக்கோணின் மொத்த பரப்பளவு வரப்போகுது. அப்ப இங்கால பக்கம் ஒயிட் கலர்ல தனியா இருக்கிற அரையும், ரெட் கலர்ல தனியா இருக்கிறது அரையாகவும் இருக்கீங்களா? அப்ப 2ம் கூட்டுப்பட்டா அவரின் பரப்பளவு எங்களுக்கு என்ன வரப்போகுது? 1 சென்டிமீட்டர் வர்க்கமாகத்தான் இருக்க போகுது. விளங்குதா? என்ன மாரி கண்டாங்கன்னு சொல்லி. சும்மா படத்த பார்த்து என்ன செய்ற விடைய போட்டுட்டு போறதானடா அப்ப. இன்னொன்னு என்ன வரப்போகுது எங்களுக்கு? 1 சென்டிமீட்டர் வர்க்கம். விளங்கிக் கொள்ளுதா? விளங்கிக் கொள்ளுதானே? 24வது கிழ இந்த 24வது போய்க்கல ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. சரிதானே?
வட்ட நாட்பகல் சம்பந்தமான விஷயம். என்ன வரப்போகுது வட்ட நாட்பகல் சொல்லப்பட்டதால என்ன செய்யணும் வட்ட நாட்பகம் இந்த இது சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. ஏன்னு சொன்னா பாருங்க, இங்க ஒரு புள்ளி இருக்கு, இங்க ஒரு புள்ளி இருக்கு, இங்க ஒரு புள்ளி இருக்கு, இங்க ஒரு புள்ளி இருக்கு. 4 புள்ளி இருக்கு, 4 பக்கம் இருக்குது. அப்ப 4 பக்கம் என்ன செய்ய 4 என்னது எங்களுக்கு உச்சிமைய வந்து வட்டத்துல முட்டி கொண்டிருக்கு. அப்ப அது ஒரு நாட்பகல். 4 பக்கம் இருந்தாலே நாட்பகல். அப்ப அந்த நாட்பகல் என்ன நடக்குதுன்னு சொன்னா எங்களுக்கு, இந்த எல்லா பக்கத்திலயும் என்ன செய்யுது எங்களுக்கு முட்டி கொண்டிருக்குது. அப்ப அது ஒரு வட்ட நாட்பகல். வட்ட நாட்பகல் என்று சொல்லிக்கல, உனக்கு டக்குன்னு ஞாபகம் வர வேண்டிய விஷயத்த ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளடாப்பா உப்பே. சரிதானே? அடுத்தடுத்த பேப்பர் சிஏக்கேன்னு தேவை. வட்ட நாட்பகல்ன்னு சொல்லிக்கல. என்ன செய்ய முடியும் சொன்னா, முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, வட்ட நாட்பகல் ஒன்றுல சரிதானே? வட்ட நாட்பகல் ஒன்றுல வந்து எதிரெதிரே இருக்கிற கோணங்கள் என்ன எங்களுக்கு? எதிரெதிரே இருக்கிற கோணங்கள் தான். என்ன கோணங்கள்? எதிரெதிரே. அப்ப இவர் எக்ஸ், இவர் எங்களுக்கு y என்று சொன்னா, எக்ஸையும் y-யையும் கூட்டினா 180 பாய்க்கு சமம். எதிரெதிர் இருக்கிற கோணங்களை கூட்டுதல் 180. அதே மாரி இங்க இருக்க A, இங்க இருக்க B. அப்ப என்ன செய்ய போகுது எங்களுக்கு? A-யையும் B-யையும் கூட்டுனீங்கன்னு சொன்னாலும் 180 பாக வருமா? இதுல முதலாவது என்ன சொல்லுது எங்களுக்கு? வட்ட நாட்பகல்ல எதிரெதிர் கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாக. அடுத்த 2வது விஷயம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா தம்பி எங்களுக்கு? வட்ட நாட்பகல்ல என்ன நடக்க போகுது? வட்ட நாட்பகல்ல ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகிற புறக்கோணம். ஒரு வட்டத்து நாட்பகல் என்ன ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகிற புறக்கோணம். அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமனாம். ஆனா அகத்து எதிர்கோணத்துக்கு என்ன எங்களுக்கு சமனம். அப்ப இவர் A என்று சொன்னா, இவர் B என்று சொன்னா, என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த இடத்துல A சமன் B என்று சொல்றாங்க. Aயும் Bயும் என்ன அவங்களுக்கு சமனா. வட்ட நாட்பகல் ஒன்று ஒரு பக்கத்தில் நீட்ட உண்டாகிற புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். என்னதுங்க? சமன். அப்ப நீ இந்த இடத்துல பார்த்துக்கொண்டு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, இது ஒரு முக்கோணி. முக்கோணி ஒன்றுல வந்து ஆகக்கோணங்களோட கூட்டுத்தொகை என்னன்னு பார்த்தா எங்களுக்கு 180 பாகை. அப்ப இவரையும் கூட்ட எங்களுக்கு என்ன வரப்போகுது? 60 வரப்போகுது. அப்ப இவர் எங்களுக்கு எவ்வளவு பாகையா இருக்கும்னு சொன்னா 120 பாகை. எவ்வளவாக? 120. அப்ப என்ன சொல்லுது எங்களுக்கு? ஒரு வட்ட நாட்பகல்ல ஒரு பக்கத்து நீட்ட உண்டாகிற புறக்கோணம் அதன் அகத்திற்கோணத்துக்கு சமனம். அப்ப எவ்வளவு பாகை? 120 பாகை. அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு முதலாவதின்படி இவர் 120 பாகைன்னு சொன்னா, எதிரெதிரே இருக்கிற கோணங்களோட கூட்டுத்தொகைகளுக்கு என்ன 180 பாகை வரணும். இவர் 120ன்னு சொன்னா, இவர் எங்களுக்கு என்னவா இருக்கணும்? 60ஆக இருக்கணும். அப்ப இவர் எங்களுக்கு 60 அப்படின்னு சொல்லிக்கல. என்ன நடக்க போகுது எங்களுக்கு இவர்? இங்கால பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு ஒரு நேர்கோடு. நேர்கோடுல அடுத்துள்ள கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பெறணும்னு சொன்னா, அப்ப இங்க 60. அப்ப மிச்சம் எங்களுக்கு என்னவா இருக்க போகுது இங்கால? 120 பாகையாக வரப்போகுது. நானு அந்த மாதிரி முன்னால என்ன செய்யலாம்னா கண்டுபிடிக்க முடியும். அப்ப வட்ட நாட்பகல்னு சொல்லிக்கல. இந்த 2 விஷயம் உனக்கு என்ன செய்யணும்? உடனே ஞாபகம் வரணும். உடனே என்ன செய்யணும் எங்களுக்கு? அடுத்தடுத்த பேப்பர் கேட்கணும். இந்த வட்ட நாட்பகல்னு சொல்லு படைக்கல உனக்கு என்ன செய்யணும்? உடனே ஞாபகம் வர வேணும். சரியான விளைவுகளுடைய அடுத்தது 25வது கேள்வி. சரிதானே? உருவில் A, B என்ற புள்ளிவாசலின் நேர்கோட்டினை படித்திறன். படித்திறன் காண்றதுக்கான சமன்பாடு உனக்கு தெரியுமாப்பா? என்ன எங்களுக்கு? மேல இருக்கிறது y, கீழே இருக்கிறது x. அப்ப என்னது எங்களுக்கு? y ஆள்குறுன்ற வித்தியாசம். y1 மைனஸ் y2 இன் கீழ் என்ன வரப்போகுது? x1 மைனஸ் x2. இந்த இடத்துல அவங்க ஆள்குற தந்துட்டான். உண்மையிலேயே வந்து இந்த இடத்துல அவன் ஆள்குற தர தேவையில்லை. அவன் எப்படி இந்த இடத்துல உனக்கு கேள்வி தரணும்னு சொன்னா, இனி உனக்கு வர்ற பாசிபிள் எப்படி தருவான்னு சொன்னா இந்த இடத்துல இந்த 0,3ன்றத வெட்டி போட்டு என்ன தருவான் இந்த இடத்துல 3 எண்ணும். இந்த இடத்துல 2 எண்ணும் மட்டும் தான் தருவாங்க. ஆனா என்ன செய்வாங்களே இந்த இடத்துல 3 எண்ணும், இந்த இடத்துல 2 எண்ணும். அப்ப நாங்க தான் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த இடத்துல இருக்கிற புள்ளியின் ஆள்குறு 2,0 எண்ணும். இந்த இடத்துல இருக்கிற புள்ளியின் ஆள்குறு 0,3 எண்ணும். நாங்க தான் என்ன செய்யணும்னு சொன்னா, இனி வார பாஸ் பேப்பர்கள்ல தேடி எடுக்க வேண்டி வரும். சரிதானே? இனி வர்ற பாஸ் பேப்பர்ல என்ன செய்யறாங்க, இப்படி 2 கோட போட்டு விட்டுட்டு, இதுல 2 அதுல 3 எண்ணும் மட்டும் தான் தருவாங்க. மிச்சம் நீங்க தான் செய்யணும். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? என்னோட சமன்பாடு படித்திறங்கானதுக்கான சமன்பாடு என்ன சொல்லுது? y1 மைனஸ் y2 இன்கள் x1 மைனஸ் x2 என்று சொல்லுது. சரியா? அப்படி சொல்லிக்கல நாங்களே எடுத்துக்கொள்ள போறோம். என்ன எங்களுக்கு? எப்பயுமே முதலாவது இருக்கிற ஆள்குறு x ஆள்குறும், அடுத்தது இருக்கிற ஆள்குறு y ஆள்குறும் தான் நாங்க எழுதப்பட வேணும். ஆள்குறு எழுத வைக்கல. அப்ப இவர நான் x1 எடுக்கிறேன். இவர நான் என்ன செய்றேன்? y1 எடுக்கிறேன் தானே? y1. இவர நான் என்ன செய்றேன்? x2 எடுக்கிறேன். இவர நான் என்ன செய்றேன்? y2 எடுக்கிறேன். அப்ப என்ன செய்ய போறேன் எங்களுக்கு? y1ல இருந்து y1 எவ்வளவு? 3ல இருந்து y2 எவ்வளவு எங்களுக்கு 0த்த கழிக்க போறேன். அதே மாரி x1 எவ்வளவு? 0. 0ல y2 எவ்வளவு எங்களுக்கு? சாரி x2 எவ்வளவு? 2. அப்ப 2 கழிக்க போறீங்க. 3லேருந்து 0 போனா 3ஆக இருக்க போகுது. 0லேருந்து -2 போனா -2 என்ன வரப்போகுது? -2. அப்ப மேல பிளஸ். பிளஸ்ங்கில் மைனஸ் என்ன வரப்போகுதுங்க? ஓவராலா வந்து மைனஸா இருக்கு.
அப்ப 3 2 ஆயிருக்கு. 3 2 அல்லாட்டிக்கு என்ன செய்ய போறோம்? -1.5ன்னு சொன்னாலும் சரி. நான் என்ன வரப்போகுது எங்களுக்கு 2 அதாவது என்ன -3 குடுத்தாலும் சரி, -1.5ன்னு குடுத்தாலும் சரி. அப்ப என்ன செய்யணும் எங்களுக்கு படுத்துறதுக்கான சமன்பாட ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. மேல y இருக்குது, கீழ x இருக்கு. அப்ப மேல வந்து 2 y ஆளுகள கழிக்க போறோம். கீழ வந்து 2 x ஆளுகள கழிக்க போறோம். அப்ப ஒண்ண y1 போடுறோம். அடுத்த தடவ y2 போடுறோம். இல்லாட்டி y2 போட்டு y1 போடு. அதுதான் விருப்பம். அடுத்தபடி நீ என்ன செய்ய போற? ஆள்கூற நீ தான் வைக்க போற. ஏதாச்சும் ஒண்ணு x1 வச்சான்னு சொன்னா, அதுக்கு பக்கத்துல உள்ளவங்களுக்கு என்ன y1 இருக்க போறா. ஏதாச்சும் ஒண்ணு x2 வச்சான்னு சொன்னா, அதுக்கு பக்கத்துல உள்ளவர் y2 இருக்க போகுது. அப்ப இவ்வளவு தானே எங்களுக்கு என்னன்னு சொன்னா வந்து, இதுல இருக்கப்பட வேண்டிய முக்கியமான கான்செப்ட்கள். தானே? ரைட்டா? நான் எந்த கேள்வி நான் விளங்கப்படுத்த சொல்லிட்டேன்? இந்த கேள்வியவா? 24வது கேள்வியவா? 24வது கேள்வி என்ன உங்களுக்கு எதிரெதிர் கோணங்களோட கூட்டுத்தொகை வந்து 180 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கொள்ளு. அதே மாரி எங்களுக்கு ஒரு பக்கத்து புறக்கோணம் அதன் அகத்தெதிர் கோணத்துக்கு சமன் என்பதை ஞாபகம் வச்சுக்கொள்ளு. அப்ப இதுல எங்களுக்கு என்ன தேவை? ஒரு முக்கோணி இருக்கு. முக்கோணி ஒண்ணுல வந்து அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை என்ன சொல்லுது எங்களுக்கு? 180 பாகைன்னு சொல்லுது. முக்கோணி ஒண்ணுல அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகைன்னு சொன்னா, இவரையும் கூட்டி போட்டு 180 இந்த கழிச்சான்னு சொன்னா, இந்த எல் என்ற கோணத்தின் பருமன் வரப்போது என்ன எங்களுக்கு 120 பாகையா இருக்கும். அப்ப இவர் 120 பாகைன்னு சொன்ன இந்த 2000 மணி எங்களுக்கு என்னது நாட்பக்கள் வட்ட நாட்கள் ஒரு பக்கத்து நீட்டோண்டார புறக்கோணம் வந்து அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமம். அப்ப நேரடியாகவே 120 பாகை வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு என்ன முதலாவதின் படி எதிரெதிர் இருக்கிற கோணங்கள கூட்டினா என்ன வரப்போகுது? 180 பாகை வரப்போகுது. அப்ப இவர் 120 என்று சொன்னா, அவருக்கு எதிரே இருக்கிற கோணம் இவர். கூட்டைக்கு என்ன வரணும்? 180 வரணும். அப்ப 120 யார கூட்டினா 180 பாகை வரும்னு சொன்னா, 60 கூட்டினா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு நேர்கோடு. நேர்கோடில் அடுத்துள்ள கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகைன்னு இருக்கிறதால என்ன செய்ய போறோம் நாங்க, இங்க 60ன்னு சொன்னா, மிச்சத கழிச்சு போட்டாலும் விட வராது. அப்படி 2ல ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க என்ன செய்றீங்க? எடுத்துக்கொண்டு போவீங்க. விளங்குதா? நீங்க 2 விஷயத்துல நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க எடுத்து வச்சுக்கொண்டு, அதுக்கேற்ற மாரி நீங்க என்ன செய்யலாம்னா, உங்கள இத வந்து மூவ் பண்ணிக்கொண்டு போகலாம். ரைட்டா? ஓகேயா? யார்ரா கேட்டவன்? சயீட். சயீட் சரியா? ரைட். அப்ப என்ன செய்யலாம் எங்களுக்கு? நார்மலாக உனக்கு என்ன உங்களுக்கு இப்ப நாங்க வந்து 2017 என்ற பேப்பர நான் உங்களுக்கு முடிச்சுட்டேன் தானே. அப்ப அடுத்து நீங்க பார்க்க வேண்டிய பேப்பர் எங்களுக்கு என்னவா இருக்கும்னு சொன்னா, 2018 சரிதானே. என்ன வரப்போகுது? 2018 சரிதானே. அப்ப 2018 எப்ப நீங்க பார்க்க போறீங்க? அடுத்த கிளாஸ் வந்து எங்களுக்கு சனிக்கிழமை வந்து எங்களுக்கு என்ன இருக்க போறா? 1/15 இருக்கும். என்ன எங்களுக்கு சனிக்கிழமை வந்து வரப்போற கிளாஸ் வந்து எங்களுக்கு என்ன 1/15 கிடையாது. 1/30 அன்னைக்கு 1/30 1/30 ஆயிருக்கும். இல்லாட்டி என்னது எங்களுக்கு கொஞ்சம் லேட்டாவும் இருக்கும். 1/30 இல்லாட்டி 2 ஆயிருக்கும். அதுக்கு முன்னுக்கு வராது. அதுமாரி இன்னும் அடுத்து அ எப்ப பார்க்க வரோம்? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை வந்து 10:30 ஆயிருக்கும். இல்லாட்டி 11:30 ஆயிருக்கும். 2ல ஒரு டைம். 10:30 இல்லாட்டி 11:30 தானே. அந்த டைம்ல மேக்ஸிமம் நீங்க என்ன செய்ய ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட அ கோல வந்து வழியா கொண்டு போயிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, அத மிஸ் பண்ணாம கொள்ளலாம். நான் நினைக்கிறேன் அந்த சாட்டர்டே, சண்டே கிளாஸஸ்ல வந்து ஜாயின் பண்றாங்க எண்ணிக்கை வந்து ஒரு 7 பேரோ, 8 பேரா இருப்பாங்க. மிச்ச ஆட்கள் எல்லாம் வந்து ஏதோ பாண்டித்தியம் பெத்த மாரி என்ன செய்ய போறீங்க, அந்த கிளாஸஸையும் ஜாயின் பண்றது இல்ல. திருப்பி வீடியோ நீங்க பார்க்குறீங்களான்னு பார்த்தா எனக்கு என்ன செய்றீங்க பார்க்குறீங்களான்னு தெரியாது. சரியா? அப்ப நீங்க அடுத்தடுத்த கிளாஸ்ல நீங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள் நீங்க என்ன செய்யணும் இப்பயே பார்த்துக்கணும். அடுத்த கிளாஸ் நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் நாங்க பார்த்தோம்னா, எங்கேருந்து வரப்போது? 2022 பேப்பர். 2021 பேப்பர் நெனைக்கிறேன். 2021 மிச்சம். 2021 2022 பேப்பர்ல மிச்சம் எங்களுக்கு பார்க்கணும் தானே. அப்ப அந்த பாஸ் பேப்பர்ல மிச்சத்தை நீங்க என்ன செய்றீங்க? வீடியோஸ பார்த்து என்ன செய்றீங்க? எடுத்துக் கொள்ளுங்க. தானே. அப்ப நார்மலா நீ பார்த்தேன்னு சொன்னாடா அப்ப எங்களுக்கு பார்ட் பண்ண பொறுத்தவரைக்கும் 8 பேர் எனக்கு விளையாடுவான் தானே. என்ன செய்ய பார்ட் பண்ண பொறுத்தவரை முன்னால வந்து கட்டாயம் இருந்துச்சு. பார்ட் பண்ண 25 கேள்வியுமே முன்னால செஞ்சான்னு சொன்னா, நார்மலா பார்த்தேன்னு சொன்னா எங்களுக்கு என்ன இந்த பார்ட் 1 என்ற கேள்வி வந்து 25 கேள்வியும் வந்து எங்களுக்கு என்னன்னு சொன்னாங்களே 25 மார்க்ஸ் வருதுன்னு. அதாவது கிட்டத்தட்ட எங்களுக்கு என்ன பார்ட் 1 வந்து எங்களுக்கு என்ன பார்ட் 1 வந்து எங்களுக்கு என்ன வரப்போகுது 100 மார்க்ஸுக்கும் சரிதானே. பார்ட் 2 வந்து எங்களுக்கு என்ன வரப்போகுது இன்னொரு 100 மார்க்ஸும் வரப்போகுது. மொத்தமா 200 மார்க்ஸ் போடுறாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஏ பார்ட்ல வந்து பார்ட் 1ல ஏ பார்ட் வந்து உங்களுக்கு என்னன்னா 50 மார்க்ஸ் வருது. அப்ப 50 நாங்க 2ஆல பிரிக்கணும். அப்ப என்ன வரப்போகுது 25 மார்க்ஸ் வரப்போகுது. அப்ப நீ பார்ட் 1ல வந்து உன்னால என்ன செய்யலாம் சொன்னா, கிட்டத்தட்ட வந்து உன்னால வந்து பார்ட் 1ல உன்னால 25 மார்க்ஸ் 25 கேள்வியில வந்து ஒரு குறைஞ்சது என்ன செய்யலாம் எங்களுக்கு 20வது எடுக்கலாம். கூடியது என்ன 25 சரி எடுக்கலாம். குறைஞ்சது எல்லாராலயுமே சார் எல்லாராலயும் 20 மார்க்ஸ் எடுக்கலாம். 20 சரி வந்து வடிவா நீ எடுக்கலாம். சரி அப்ப 20 சரி எடுத்தேன்னு சொன்னா, அங்கால உனக்கு என்ன உனக்கு பாஸ்ன்ற மார்க்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மார்க்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 15 மார்க்ஸ். நான் நார்மலா வந்து கெஸ் பண்ணி நான் பார்த்தா கூட, என்ன எங்களுக்கு இந்த இடத்துல எங்களுக்கு என்னோட பார்ட் 1ல வந்து 20 மார்க்ஸ் செய்யல. நான் இங்க ஒரு 15 மார்க்ஸ் எடுக்கிறேன்.
அதே மாதிரி என்ன செய்றேன், இங்கேயும் ஒரு பி பார்ட்லயே நான் என்ன செய்றேன், முடிஞ்ச ஒரு 15 மார்க்ஸ் எடுக்கிறேன். அதே மாரி இங்கேயும் நான் என்ன செய்றேன், இங்க உள்ள பி பார்ட்லயும் 15 மார்க்ஸ், இங்க உள்ள பி பார்ட்லயும் ஒரு 15 மார்க்ஸ் எடுக்குங்களா, கூட்டி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு என்ன 60 மார்க்ஸ். கிட்டத்தட்ட அண்ணளவா எங்களுக்கு என்னன்னு சொன்னா, பி என்ற மார்க்ஸ்க்கு வந்துட்டோம். அதாவது 65 மார்க்ஸ் வந்து உன்னால நார்மலா எடுக்கலாம். நானே அப்ப மேத்ஸ பொறுத்தவரைக்கும் சி எடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா கிட்டத்தட்ட பாருங்க எனக்கு 15 மார்க்ஸ் 60 மார்க்ஸ் இங்க பாருங்க, மொத்தமா என்ன எங்களுக்கு வந்து இந்த இடத்துல 50 15, 15, 30ன்னு சொல்லிக்கிறேன். இந்த இடத்துலயும் ஒரு 20 மார்க்ஸ் விடுறேன்டா. 20 மார்க்ஸ் சும்மா விடுறேன்டா. இங்கேயும் 20 மார்க்ஸ் சும்மா வரும். அப்படி நான் 20 மார்க்ஸ் சும்மா என்ன விட போறது கிடையாது. நான் கிட்டத்தட்ட வந்து 40 மார்க்ஸ் வந்து நாங்க எடுக்கவே மாட்டோம்ன்ற கான்செப்ட்ல நாங்க வச்சிருந்தா கூட, என்ன எங்களுக்கு நார்மலா செய்யக்குள்ள வந்து ஒரு 15 மார்க்ஸ் எங்களால எடுக்கக்கூடிய மாரி ஒவ்வொரு இதுலயும் வந்து ஒவ்வொரு பாடலயும் வந்து 15 மார்க்ஸ் எடுக்கலாம். நாங்க பார்த்தா கூட, உன்னால சி என்ற மார்க்ஸ தாண்டி போகலாம். அப்ப நாம அப்படி எடுக்க போறது கிடையாது. நாங்க இங்க சொல்றபடி பார்த்தாலே எங்களுக்கு இந்த 25 நான் என்ன செய்ய 20 எடுப்போம். அதே மாரி சொல்லிட்டா சொல்றேன் பி பார்ட்ல வந்து, நீ அங்க இருக்கிற 50க்கு 50 அப்படியே எடுத்துட்டு போலாம். ஒரே மாதிரிகளா திரும்ப திரும்ப வரும். 50க்கு 50 வந்து அப்படியே என்ன செய்ய அடிச்சு வச்ச மாரி 50க்கு 50 நீ எடுக்கலாம். 50க்கு 50ன்னு சொன்னா கிட்டத்தட்ட 25 கேள்வி எடுக்க போறேன். 20 கேள்வி என்ன செய்ய போறேன்? சரி எடுக்க போறேன். நான் 25 மார்க்ஸும் எடுக்க போறேன். அப்ப 25ல 5 மார்க்ஸ் விட்டா கூட, இங்கேயும் என்ன செய்ய ஒரு 40 மார்க்ஸ் வருதுன்னு நீ வச்சா கூட, இங்க நீ பார்ட் 1ல நீ ஒரு எஃபோர்ட்ட நீ போடலைன்னு சொன்னா, பார்ட் 2ல வந்து ஒரு எஃபோர்ட்டையுமே நீ போடலைன்னு சொன்னா கூட பாஸ் மார்க்ஸ் வந்துரும். ஒருவேள பார்ட் 2ல வந்து நீங்க 10 இங்க 10 தான் எடுக்க போறேன்னு சொன்னா கூட, நானே பார்ட் 2ல வந்து ஒரு 10, 10 தான் நீ எடுக்க போறேன்னு சொன்னா கூட என்ன செய்யலாம்னு சொன்னா, உனக்கு அங்கேயும் வந்து நல்ல மார்க்ஸ் உனக்கு வந்துருது. நானே 60 மார்க்ஸ். ஆனா உண்மையாலுமே எங்களுக்கு சொல்ல போனேன்னு சொன்னா, நீ ஒருவேளை நீ பேப்பர நீ தட்டி பார்த்தேன்னு சொன்னா, நான் உனக்கு ஒரு ஒரு ஓவராலா வந்து எப்பயுமே வந்து இந்த பின்னந்தாண்டுதான் எங்களுக்கு முதலாவதா வரப்போகுது. அதே மாரி 2வது நீ பார்த்தேன்னு சொன்னா பரப்பளவு வரும். இப்ப பரப்பளவோட எங்களுக்கு மாறுபட்டு வேறையும் வருது எங்களுக்கு. ஆனா பரப்பளவு எங்களுக்கு என்ன பரப்பளவு வரும். ஆனா கடைசியா போகையில வந்து நான் சொன்னேன் 2வது கேள்வியில பரப்பளவு வருமா? இல்ல வேற கேள்வி வருமான்ற விஷயத்த நான் சொல்லி விடுவேன். அப்படி அதுக்கேத்த மாரி நீ என்ன செய்யலாம்? அதுக்கேத்த மாரி பார்த்துட்டு போலாம். நானு இப்போதைக்கு சொல்ல மாட்டேன். அது அங்க கிட்ட உனக்கு கட்ட மாரி கேட்கும் நான் சொல்லுவேன். அதே மாரி இந்த இடத்துல 3வது கேள்வி எங்களுக்கு விடுவோம். 3வது கேள்வி நாங்க விட்டாலும் கூட, இந்த 4வது கேள்வியும் சரி, 5வது கேள்வி இதுல எங்களுக்கு என்னன்னு சொன்னா, ஒரே மாரி தான். இதுல வந்து வட்ட வரைய போடுவான், இல்லாட்டி வளைய வரையும் போடுவான். இந்த 5வது கேள்வியில வந்து சொல்லி வச்ச மாதிரி நான் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த மரவரியும், நெய்யரியும் தான் வரப்போகுது. மரவரியும், நெய்யரியும் வந்து எல்லாருமே கஷ்டம்னு யோசிச்சு ஒரு சின்ன கன்செப்ட் மட்டும் தான் உனக்கு அந்த இடத்துல தேவை. அந்த கன்செப்ட்ட மட்டும் நீ எடுத்து ஞாபகம் வச்சிருந்தேன்னு சொன்னா, அந்த அங்க வரப்போற 10 மார்க்ஸ் முன்னால எடுக்கலாம். நானு பார்ட் 2 என்ன பி பார்ட்ட பொறுத்தவரைக்கும் முன்னால வந்து நார்மலாக வந்து 30 மார்க்ஸ வந்து உன்னால என்ன செய்யலாம், நார்மலா எடுத்துக்கொள்ளலாம். 30 மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். அதுலயும் என்ன செய்றேன், எங்களுக்கு இந்த பி பார்ட் இந்த 3வது கேள்வியில வர்ற கேள்வி வந்து எங்களுக்கு ஈஸியா தான் மாறுது. நான் என்ன செய்றேன், எங்களுக்கு ஈஸியா எத போடுறதுன்னு தெரியாமலாம் போடுவாங்க. இப்ப நீங்க பாருங்க 2016 நீ பார்த்தேன்னு சொன்னா, இந்த கேள்விய போட்டேன்னு சொல்லி பாருங்க எங்களுக்கு. நானு இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, சும்மா அந்த பங்குகள் சம்மந்தம், முதலீடு சம்மந்தமா. ஆனா இப்ப வர்ற கேள்வி எல்லாம் வந்து 2000 இந்த இதுல வந்து வரப்போற இனி வரப்போற கேள்வி எதுவுமே வந்து இப்படி எங்களுக்கு பெருசா வாரதில்ல. இந்த கேள்விகள் பெருசா இப்போதைக்கு வாரதில்ல. ஏன்னு சொன்னா, இதுல வந்து சின்ன தடங்கல்கள் பிள்ளைகள் எடுக்கிறன்ற காரணத்தால இது எங்களுக்கு வாரதில்லடா. ஆனா இங்க பாருங்களேன், 4வது கேள்வி எங்களுக்கு என்னது தான் மரவரி படம் தான் வருது. 5வது கேள்வியா கொண்டு வந்து மாத்தி போட்டாங்க பரப்பளவ. 2வது கேள்வியா உனக்கு என்ன செய்ய போகுது எங்களுக்கு? அந்த இது கீழ உள்ள வட்ட வரையும் மாறி வருது. அவ்வளவுதான். ஆனா எங்களுக்கு இந்த முதலாவதா பின்னம் தான் வருது. பின்னத்திலேயும் அந்த ஒரு வித்தியாசம். அல்லது மீதியில் என்ற ஒரு வார்த்தையை நீ கவனிச்சு செஞ்சுட்டு போனான்னு சொன்னா, பின்ன கேள்வியில வந்து 10க்கு 10 எடுக்கலாம். 10க்கு 10 இதெல்லாம் வடிவா வந்து எடுத்துட்டு போலாம் அப்படின்னு நானு. அப்ப ஒண்ணுலான்னு இருக்குது. கிளாஸஸ் வந்து நீ என்ன செய்யலாம் மேக்ஸிமம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வடிவா இருந்து நீ படிச்சான்னு சொன்னா, ஷூரா ஏ எடுப்ப. உன்னால ஏ எடுக்க முடியும். அது என்ன நீ எடுக்கிறியோ என்றது வேற விஷயம். நான் இப்ப இப்ப செய்கையில கொஞ்சம் கொஞ்சம் கேள்வி உனக்கு டவுட் வந்தாலும் நீ எனக்கு போட்டுக்கொள். நான் முன்ன இப்ப தான் போட்டுருக்கேன். அப்படி வருமா சார்லாம் கேட்டிருந்தான். சரி நான் அதுல ஒரு பிரச்சனை இல்ல. நான் ஒருவேளை எங்களுக்கு என்ன வருமா வராதுன்னு நீ இப்ப கேட்டிருந்தேன்னு சொன்னா, உனக்கு என்ன செய்யும்? அடுத்த ஒரு டைம்ல ஓகே சார் இது வரும்ன்னு சொன்னாரு. அப்ப நான் பாய்ச்சது தான் பிழையோ அப்படின்னு சொல்லி உன்னோட கன்செப்ட்ல மண்டையில வந்தோனே, ஓகே. அது என்ன செய்யும் உனக்கு? அடுத்தடுத்த கேள்விகள வந்து அத நான் தட்டுப்பட்டு வரைக்கும் நார்மலா செஞ்சுட்டு போவேன். அப்ப எல்லாருமே நீ என்ன செய்ற செஞ்சு உங்களோட கேள்வியில வந்து என்ன செய்ய குரூப்ல வந்து நீங்க செஞ்ச விடைகள வந்து போடுங்கடா. நானு இதெல்லாம் செஞ்சு வச்சிருந்தீங்கன்னு சொன்னா, ஃபோட்டோஸ் எடுத்து குரூப்ல போடு. உண்ட குரூப் தானே வாடியா போடு. நானு உண்ட பேர போட்டு போடு. இல்லாட்டி ஏதாவது ஞாபகம் எடுத்து போடு. போட்டுட்டு என்ன செய்ற போடு. நான் வளமையா வந்து நான் அந்த விஷயத்த நான் கடைப்பிடிக்கிறேன் நானு. அடுத்த பார்ட் 2 செய்யக்கெல்லாம் கட்டாயம் நீ குரூப்ல வந்து நீ படிச்ச விஷயத்த நீ எடுத்து போட்டே தான் தீரணும்னு சொல்லுவேன். நான் எழுதின விஷயத்த. ஸோ நான் என்ன செய்றேன், அடுத்தடுத்த பாஸ்வேர்ட் செய்யக்கல வந்து அதுகள நான் கட்டாயம் பிடிப்பேன் நானு. அப்ப என்ன செய்றேன், எடுத்து போடு என்று சொல்லுவேன். நீங்க எல்லாரும் எடுத்து போட்டு தான் படிக்கணும்.
அப்ப எடுத்து போட்டு நீங்க என்ன செய்ய உங்களோட பேரையும் போட்டு மென்ஷன் பண்ண படுத்தீங்கன்னு சொன்னா, நான் அடுத்த கிளாஸஸ் உள்ளுக்கு எடுக்கைக்குள்ள வந்து நீங்க நிப்பேன் வழியால பார்த்து நிப்பீங்க. இப்ப எல்லாம் என்ன Zoomல என்ன செய்யணும் உங்களுக்கு வெயிட்டிங் ரூம் எல்லாம் என்ன செய்யணும் ஆஃப் பண்ணி வச்சுங்க. அதனால நீங்க சட்டுப்புட்டுன்னு வந்து ஜாயின் பண்ணுவேன். ஸோ நம்ம அடுத்த நாளை அடுத்தடுத்த கிளாஸஸ்ல பார்க்க போற விஷயங்கள்ல நீங்க என்ன செய்யுங்க, ஃபோட்டோஸ் எடுத்து போடுறதுக்கு ரெடியா இருங்க. ஃபோன் வச்சிருப்பீங்க. WhatsApp டேட்டா போட்டு குப்பையா வச்சிருப்பேன். ஏன்னா WhatsAppல ஸ்டேட்டஸ் பார்க்கணும்னு சொல்லி போட்டு வச்சிருப்பீங்க. அதனால அப்ப நீங்க என்ன செய்யுங்க, அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து எடுத்து போடுங்க. என் கிளாஸ் நீங்க படிச்ச இவ்வளவு காலம் இந்த இந்த பாஸ் பேப்பர் நீங்க அப்ப 2000 என்ன செய்றேன், இப்ப 2017 ஃபுல் பேப்பர நீ எடுத்து போட்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. அதே மாரி 2016 ஃபுல் கேள்விய நீ எடுத்து அப்படியே போட்டாலும் ஓகே. நல்ல விஷயம் தான் தானே. 2016 போட்டு 2016 போடு கீழ. 2017 போட்டு 2017 போட்டு உன்னுடைய பேரையும் போட்டு போடு. அடுத்தவன் போடணும்னு சொல்லி எதிர்பார்க்காத. சரிதானே? அடுத்தவன் போட்டா தான் நாமளே நான் தான் சொல்றேன் உனக்கு நீ குரூப்ல போடலாம்னு நான் சொல்லியிருந்தேன். உனக்கு என்ன செய்ய அலோவ் பண்ணியிருக்கேன். ஸோ நீ தாராளமா போடு. யாரும் உனக்கு கேட்க போறதில்ல. ஏன் போட்டிருக்கேன்னு கேட்க போறதில்ல. உண்ட குரூப் நீ எடுத்து போடு. சரியா? ஸோ நான் என்ன செய்வேன் அடுத்த கிளாஸஸ் வந்து நாங்க பார்த்துக்கொள்ளலாம். மேக்ஸிமம் எல்லாருமே வந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா, இதுகள கொஞ்சம் மிஸ் பண்ணாம இருக்கலாம். கிளாஸ்ல ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஜாயின் பண்ணி பாருங்க. சனிக்கிழமை டைம் எனக்கு டைம் சரியில்ல அப்படின்னு சொல்லி நீ என்ன செய்ற? விடுவிடுவா நிக்காத. நானு 11:30 சண்டே கிளாஸஸ் டைம் சேஞ்ச் பண்ணுவீங்களா சார்? 10 மணிக்கு ஏன் போடலாம்? 10 மணிக்கு போடுற மாரி இருக்காது. கிட்டத்தட்ட 10:30 அப்படி போடணும். அப்படி இல்லைன்னு சொன்னா 11:30 சொன்னா கிட்டத்தட்ட என்ன எங்களுக்கு அந்த டைம்ஸ் நானு மேவர்ஸ் உனக்கு அந்த டைம் வந்து பிரச்சனையா இருக்குன்னு சொன்னா, சரி நான் பார்க்குறேன் நானு. சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். ஏன்னு சொன்னா அந்த டைம்கள்ல வந்து என்னன்னு சொன்னா, இங்க எங்கட ஊர்கள்ல வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த அறநெறி என்ற ஒரு விஷயத்த வச்சுக்கொண்டு, என்னவோ அறநெறிய படிச்சா தான் இத புள்ள படிக்கும்ன்ற மாரி நல்ல ஒரு இதுக்குள்ள வருமன்ற மாரி கொஞ்சம் இருக்காங்க இங்க. கிராமப்புற வாசிகள் கொஞ்சம் இருக்காங்க. புள்ள அறநெறிக்கு போய் நல்ல விஷயத்த கற்றுக்கொள்வாங்கடா. அங்க போயிட்டு புள்ள சாப்பிட வருது. ஆனா அறநெறி டைம்ல வந்து கிளாஸ போடாத. ஏன்னா டிரெக்ட் கிளாஸஸ் நான் அந்த டைம்ல சாட்டர்டே, சண்டே வந்து நேரடி வகுப்பே சேர்த்து தானே உங்களுக்கு போடுறேன் நான். ஸோ, அதனால அந்த டைம் வந்து கொஞ்சம் சிக்கலா இருந்துச்சு. அந்த 10 மணிக்கெல்லாம் போடுறது சாத்தியம் இல்லை. ஏன்னா அவனுங்க வந்து எங்கள வந்து 1 மணிக்கு பிறகு தான் போட சொல்லி வச்சுருக்கான். நான் அப்படி இருந்தும் 10:30க்கு வந்து இழுத்து போடுறேன்னா, நான் ஒண்ணுமே செய்யலாம்டா. அவைங்கள ஒண்ணுமே செய்யலாம் விட்டுட்டாங்க நானு. அங்க அப்படி நான் கிளாஸ நிப்பாட்டியிருந்தேன்னா 6:30க்கு போக மாட்டான் அவனு. அப்ப எந்த ஒரு பிரயோசனமும் அவைங்களுக்கு இல்ல என்று சொன்னதால, சரி ஓகே நீ விட்டுட்டு போ. 11ஆம் ஆண்டு எங்களுக்கு வேணாமே அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க டைம். அப்படி இருந்தாலும் யாராச்சும் வந்து பணம் என்ன செய்றாங்க, 6 மணிக்கு போடக்கூடாதுன்ற சட்டம் ஒன்று இருக்குது. எங்கட அதாவது இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில பொறுத்தவரைக்கும், இந்த கிளிநொச்சி மாவட்டம், இந்த யாழ்ப்பாண மாவட்டம். இந்த யாழ்ப்பாண மாவட்டம் விட்டுட்டாங்க. இந்த கிளிநொச்சி மாவட்டம் ஒரு கருமம் பிடிச்ச மாவட்டம் மாரி இருக்கு. சரியா? அவ்வளவுதான். அறவரைக்கு ஏதோ போய் பிள்ளை படிச்சு கிழிக்கிற மாரி தான் கொஞ்சம் பேர் வச்சிருக்கானுங்க அந்த இத. சரியா? அ ரைட் அதெல்லாம் நாங்க விடுவோம் சரிதானே. அப்ப நாம எங்களுக்கு என்ன செய்யணும் டைமுக்கு ஏத்த மாரி ஷெட்யூல் பண்ணி போட்டுக்கொள்வோம். நான் பார்க்குறேன் 10:30 டைம வந்து சாரி 11:30 டைம வந்து 10:30க்கு போடலாமா? இல்ல 10 மணிக்கு போடலாமான்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். போடுறேன் அடுத்தடுத்த கிளாஸ் இதுல. ஓகேயா? ஸோ அந்த மத்த கிளாஸஸ்லயும் ஜாயின் பண்ண மேக்ஸிமம் பாருங்க எல்லாரும். உனக்கு ஜாயின் பண்ணாலும் உனக்கு தான் பெனிஃபிட். சரிதானே? சும்மா வீட்ல நீ இருக்கிற டைமுக்கு ஜாயின் பண்ண பாரு. ஸோ நாங்க இன்னைக்கு வந்து கிளாஸஸ் எண்ட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து நீ பார்க்க வேண்டியது 2021 வந்து பேலன்ஸ் பேப்பர் இருக்கு. அதை நீ பார்த்துக்கொள்ளு. அதே மாரி 2017 பார்த்துட்டோம் அப்படின்னா, அடுத்து 2018 பார்க்க வேண்டியிருக்கு. 2017 முடிச்சுட்டா 2018 பார்த்துக்கொள்ளு. இதுல இருக்கிறத செஞ்சு முடி. அதனால நான் படிப்பே படி தான் செய்யணும்னு இல்ல. எல்லாத்தையும் செஞ்சு வை. சரியா? ஸோ எனக்கு இப்போதைக்கு பசிக்குது. ஸோ நான் சென்று வருகிறேன். சரியான இப்ப நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்த்துக்கொள்ளலாம். ஏதாச்சும் கேட்கணும்னு சொன்னா கேளுங்க. அன்மியூட் பண்ற ஆப்ஷன் இருக்குது. கேட்கணும்னா கேளுங்க. அப்படி இல்லையான்னு சொன்னா, நெக்ஸ்ட் கிளாஸஸ் சந்திக்கலாம். பாய் பாய் கைஸ். நல்லா படியுங்க. எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுக்கொள்ளு. சரிதானே? அதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கொள்ளுங்கடா. மேக்ஸிமம் எக்ஸாமுக்கு ஏத்த மாரி. ஏதாச்சும் கேட்கணும்னு சொன்னா ஏதாச்சும் கேளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா லீவ் ஆகிக்கொள்ளுங்க. பாய். சொல்லு தரணியா. கேட்க வந்தீங்க போல இருக்கு. இல்லையா? ஓகே. இன்னைக்கு கல்யாணம் நித்திர கொள்ளையில போயிட்டா. எங்க டிடிசி எப்பதான் போயிட்டு வரா? சரிடா கிளாஸ் முடிஞ்சுதுடா டேசியா. பாய்.